கர்த்தருடைய படை. நம்ம உபத்திரவங்கள் வந்தாலும், எழுப்புதலுக்கு எதிரான காரியங்கள் வந்தாலும் தளர்ந்துராமல், இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட கர்த்தர் பேசின அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகள் தளர்ந்துடக்கூடாதான். அப்படி 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 வந்தாலும் கிளைமேக்ஸில் நமக்கு தான் ஜெயம். அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நமக்கு ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, என்ன நடக்குமோ என்ன நடக்காதோ, 4 ஓட்டில் போயிருமோ 5 மார்க்கில் போயிருமோ, அதெல்லாம் இல்லை. நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் அதுக்கு முன்னால் அப்படியெல்லாம் நடக்கும். கிளைமேக்ஸில் யாருக்கு ஜெயம்? கர்த்தருடைய ஜனம்தான் ஜெயிக்கும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம நேற்று பார்த்த சில காரியங்களுடைய மிச்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நம் வாழ்வது கடைசி காலம். இதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் என்னென்ன சொல்லியிருந்தாரோ, அவர் மேலோட்டமாக சில காரியங்களை சொன்னால் முழுசாக சொல்ல முடியாதுல்ல, அது எல்லாம் தீவிரமாக நிறைவேறுகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பார்த்ததை விட இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை, சமுதாயம் மாறுபட்டு போயிருக்கிறத பார்க்குறோம். கற்பனையே பண்ண முடியாத காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. விஞ்ஞானத்திலும் சரி, மருத்துவத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, பாவம் செய்கிறதிலும் சரி, இன்னைக்கு நிறைய நவீனமான காரியங்கள் எல்லாம் உள்ளே வந்து விட்டது. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும். மனுஷர்கள் விற்பதும் கொள்வதும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் தங்களை வாரி கொண்டு போகும் அளவுக்கும் உணராதிருந்தார்கள். பாவம் செஞ்சது மாத்திரம் இல்லை, உணர்வே இருக்காதவனுக்கு. அழிவுக்கு நியமிக்கப்பட்டவன் எப்படி இருப்பானா, உணர்வே இருக்காதவனுக்கு. இப்போ நமக்கு அடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு பின்னால் என்ன நடக்கும்? சில கர்த்தருடைய பிள்ளைகளை கூட பாருங்க, உணர்வே இருக்காதவனுக்கு. உணர்வை அற்றுப்போக பண்ணுவதுதான் கடைசி காலத்தினுடைய மிகப்பெரிய தந்திரம். உணர்வை அற்றுப்போக வச்சிரும். நம்ம செய்கிறமே இவ்வளவு பெரிய பாவம், நம்ம சந்ததி என்னாகும், எதிர்காலம் என்ன, எதுவுமே பற்றி யோசிக்க மாட்டான். இன்றைக்கு வாழ்க்கை சுகபோகமாக இருக்கணும். இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளங்கள். இந்த கடைசி காலத்தை எதிர்கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலத்தினுடைய சாயலோ, இந்த காலத்தினுடைய நிழலோ, இந்த காலத்தினுடைய கரையோ தங்கள் மேல் பட்டுவிடாமல் தங்களை பாதுகாத்து கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா இந்த கடைசி காலத்தினுடைய முடிவிலே இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்ப வந்து விடுவார். அது ஒரு குறைந்த காலம்தான் இந்த கடைசி காலம் இருக்கும். வேதத்தில் நம்ம நேற்று வாசித்தோம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்தில், இனி காலம் செல்லாது, இனி காலம் ரொம்ப நாள் இல்லை, ஆகவே தீர்க்க தரிசனங்களை முத்திரை போட வேண்டாம், எல்லாவற்றையும் பட்டவர்த்தமாய் அவர்களுக்கு, என் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லிருங்க, ஏன்னா இனி காலம் இல்லை என்று கர்த்தர் நமக்கு எச்சரித்து நேற்றைய தினம் சொன்னார். அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லாம் கரை தான். அதனுடைய நிழல் கூட நம்ம மேலே படாமல் நம்ம பாதுகாப்பாக நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம காத்து கொள்ளணும். அப்படின்னு சொன்னால் இந்த காலங்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த விதமான அபிஷேகத்தை கொடுத்து நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். ஏன்னா இது நம்முடைய சுய பலத்தில் நடக்காது. சுய பலத்தில் இதெல்லாம் நீங்கள் நிறுத்த முடியாது. அவன் எங்கிருந்தாவது உள்ளே நுழைந்து விடுகிறான். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் கல்லூரியில் படித்த காலத்தில் ஒரு திரைப்படம் பார்க்கணுன்னா, ஒரு சாதாரண ஒரு உதாரணத்தை திரைப்படம் பார்க்கணுன்னா பிளான் பண்ணி குடும்பமாக பேசி சினிமாவுக்கு போவோமான்னு பேசி, நாங்கள் காலேஜை கட்டடிச்சு போகணுன்னா ஒரு வாரம் காஃபி டீ குடிக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு கிளாஸில் பொய் சொல்லி மத்தியானம் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு திரைப்படம் பார்க்கணும். ரொம்ப ரிஸ்க்கு. திடீர்னு தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் உட்காந்துருப்பான் முன்னால், வீட்டில் போய் சொல்லிடுவான், காலேஜில் போய் சொல்லிடுவான், பயந்து பயந்து பார்த்தோம். இப்போ அப்படி கிடையாது. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்த இடத்துலையே ஒரு நாளைக்கு 18 படம் 20 படம் வந்துடுது. உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறான் 24 மணி நேரம். தலைமாட்டில் தலைக்கு கீழே ஃபோனை வச்சுருப்பாங்க. டாய்லெட் போகும்போது ஃபோனை தூக்கிட்டு போகிறான். அங்கே இதுக்கு ஃபோனுக்கு என்ன வேலை என்று தெரியவில்லை. அது ஃபோனும் கைமாத்தான் இருப்பார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பாவம் செய்வதற்கு வெளியே எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் இருந்த இடத்துலையே தவறு செய்து விடலாம். அப்போ இது இவ்வளவு காற்றை போல கடுகி பாவமும் பாவ சுபாவங்களும் உள்ளே நுழைய பிரயத்தனம் படும்போது இந்த நாட்களில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்? நீங்கள் கடைசி காலத்தினுடைய குணாதிசயத்தில் பிரதானமானது என்னென்னா, தீமைக்கும் இருளுக்கும் அதிகாரம் கொடுக்கப்படும்.
சாத்தானுடைய பவர் கூடிக்கொண்டே வருவது மாதிரி தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளே மறைந்திருக்கிற மாதிரி தெரியும். அப்போ எங்கு தொட்டாலும், நீங்கள் கவர்மெண்ட்டில் போனால், ஸ்கூலுக்கு போனால், ஒரு ஆஃபீஸுக்கு போனால், ஒரு பேங்க்குக்கு போனால், எல்லா இடத்திலும் உங்களை விழத்தள்ளுவதற்கு கண்ணி இருக்கும். லஞ்சம் கூடன்னு கேட்பான். எங்கே பார்த்தாலும் அந்த காரியங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கறது தான். இந்த நாட்களிலே நம்ம பாதுகாப்பாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கடைசி காலத்தில் 4 அபிஷேகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். 4 அபிஷேகம். அந்த 4 அபிஷேகம் இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அபிஷேகத்திற்கு ஒப்பானது அல்ல. ஏன்னா அவங்க காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள் என்பது வேற, கடைசி காலத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்பது வேற. அந்த நாட்களில் மிரட்டுவாங்க, அவனை கொன்று போட்டு விடுவான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. சாகவும் முடியாது, வாழவும் முடியாது. சாது சுந்தர் சிங் என்பவர் சொல்லுவார், அவர் அந்த 18வது நூற்றாண்டினுடைய 19ஆம் நூற்றாண்டு துவக்கத்தில் வாழ்ந்தவர். அவர் சொல்லுவார், கிறிஸ்துவுக்கு ஒருவன் மரிப்பது எளிது, செத்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் கிறிஸ்துவுக்கு வாழ்வது தான் கஷ்டம். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்கிறோம் பாருங்க, அதான் கஷ்டம். சாகிறது என்ன, ஒரு நிமிஷம், ஒரு 10 செகண்ட் துடிச்சு அதோட அவனுடைய உயிர் போயிடும். ஆனால் உயிரோடு வாழ்றது இருக்கு பாருங்க, அவருக்கு சாட்சியா தினம் செத்து செத்து பிழைக்கணும் என்பார். அப்போ இந்த கடைசி காலத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் கொன்று விடுவதில்லை, நம்மை அணு அணுவா நம்மை விழத்தள்ளுவதற்கு சித்திரவதை பண்ணி கொண்டே இருக்கும். எங்கே போனாலும் அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட வாசல்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எந்த வழிமுறையும் இருக்காது. இப்போ எல்கேஜி யூகேஜிக்கு பிள்ளைகளை கூட பாதுகாப்பாக அனுப்பி வைக்க முடியல. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாவம் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை பொத்தி பொத்தி வச்சிருந்து சில்ட்ரன் மினிஸ்ட்ரிலாம் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்போம். அந்த பிள்ளை உள்ளே போய் ஸ்கூலில் உட்காரும், பக்கத்தில் இருக்கிற பிள்ளை அது ஃபோன் எடுத்து காட்டும், பார்த்தியா இந்த ஒரு படத்தை பார்த்தியான்னு காட்டும். நம்முடைய பிள்ளைகள் வெளியே போய்விட்டு பத்திரமா திரும்பி வரக்கூட இன்னைக்கு வழி இல்லை. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறார், தம்முடைய பிள்ளைகளுக்கு கடைசி காலத்தில் இதுவரைக்கும் கொடுத்தறியாத விசேஷமான வரங்கள் நிறைந்த 4 அபிஷேகங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னும் சில அபிஷேகங்கள் இருக்கும், அதை பற்றி கர்த்தர் பின்னாட்களை நமக்கு வெளிப்படுத்துவார். முதல் அபிஷேகம் பாருங்க, தீர்க்க தரிசன அபிஷேகம், the prophetic anointing. அது விசேஷமாய் கடைசி நாளுக்கென்றே வைக்கப்பட்டிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை சொல்றாங்க. இதற்கு பிறகு மாம்சமான யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். என் ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன், அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இது யோவேல் சொன்ன காலத்தில் இஸ்ரவேலர்கள், அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வார்த்தை அல்ல. ஏன்னா அந்த காலத்தில் அபிஷேகம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது அல்ல. எல்லாரையும் எல்லாம் கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டார். ஒருவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னா அவன் முதல்ல இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒன்றை சேர்ந்தவனாக இருக்கணும். எப்போ? யோவேல் தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்தில். அபிஷேகம் எல்லாருக்கும் உரியதல்ல. அப்போ அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு ஆள் மேலே தான் இருக்கு, ஒரு கோத்திரத்தெல்லாம் இருக்கணும். புறஜாதிகள் அபிஷேகத்தை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அது எவ்வளோ காலம் நீடித்தது அப்படின்னா புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் நீடித்தது. பேதுருக்கு இது தெரியாம இவர் என்ன செய்கிறார், கர்த்தரை அறியாத புறஜாதிகளுக்கு நடுவில் சுவிசேஷம் அறிவித்து கர்த்தரை பற்றி பேசின போது, ஜெபம் பண்ணின போது அவர்கள் மேலே இதே மாதிரி அபிஷேகம் இறங்குது. அவருக்கு ஆச்சரியம், என்னடா இது, நம்ம இஸ்ரவேலர்கள், நம்மெல்லாம் யூதர்கள், நம்ம மேலே தான் அபிஷேகம் இறங்கும், இவங்க மேலே இறங்குதே அப்படின்னு நினச்சிட்டு பிரமிப்போடு போகிறார். அங்கே இருக்கிற சீஷர்கள் இவரோட சண்டைக்கு வந்துட்டாங்க. புறஜாதிகள் நடுவில் எப்படி நீ போய் அவங்க வீட்டில் சாப்பிட்ட, அவங்க வீட்டில் எப்படி கை கழுவுன? அப்போ இவர் ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார், கை கழுவுன்னு சாப்பிட்டதை விடுங்க, நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கின மாதிரியே அவர்கள் மேலும் இறங்கினதை பார்த்தேன்னு சொன்னார். அப்போ அவருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அவங்க நாட்டில் இருக்கிற புறஜாதியை சேர்ந்த ஒருவர் மேல் அபிஷேகம் இறங்குறதே அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண முடியலைன்னா, திருப்பத்தூரில் நம்ம மேலே இறங்குனா அவன் ஒத்துக்குருவானா? அப்போ யோவேல் காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க,
யோவேல் காலத்துல முதல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டுமானால் நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒன்றை சேர்ந்தவர்களாக இருக்கணும், மஸ்ட். ரெண்டாவது, கோத்திரத்தில் நீங்க இருந்தாலும் உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ண மாட்டாரு. அதுல கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்கு விசேஷமாய் நீங்கள் தேர்வு பெற்றிருக்கணும். அவங்களத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். வந்தவன் நின்றவன் போனவன் எல்லாரையும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அதுலயும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஒருவன் தீர்க்கதரிசியா இருக்கணும் அப்படின்னா தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசியின் புத்திரர்கள், இவ்வளவுதான். மற்ற எல்லாம் பொது ஜனங்களுக்கு இந்த அபிஷேகம் உரிதானது அல்ல. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு குண்டை போடுறாரு. யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இதை கவனிக்கல. கவனிச்சிருந்தான்னா அவ்வளவுதான், யோவேலை கொலையே பண்ணியிருப்பானுங்க. யோவேல் ஒரு சின்ன தீர்க்கதரிசி. அவர் அந்த சொல்லும் போது ரொம்ப பேர் இதை கவனித்திருக்க மாட்டார்கள். ஆனால் யோவேல் சொல்லுகிறார், ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்துல மாம்சமான யாவர் மேலும். மாம்சமான யாவர் மேலும் என்ன அர்த்தம்? ரோட்ல வந்தவன் நின்னவன் போனவன் அபிஷேகம் பண்றது இல்ல. இஸ்ரவேலர்களை மாத்திரம் நினைச்சீங்களா? அது இல்லாம மாம்சமா இருக்கிற கர்த்தரை தேடுகிற எவன் மேலும் இந்த அபிஷேகம் வரப்போகுது. அது அவர்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கேள்வி கேட்டிருப்பான், அது எப்படியா வரும், நம்ம தானே கர்த்தருடைய ஜனம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும். ஒருவன் கர்த்தரால தேடுகிறவன், கர்த்தரை தேடுகிறவன், அவன் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இனத்தில் இருந்தாலும் சரி, மாம்சத்தில் இருக்கிற ஒருவன், அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு காலம் வருகிறது. அந்த நாட்கள்ல உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். குமாரர் குமாரத்தினா யாருன்னு கேட்டா குழந்தைகளை பற்றி எழுதியிருக்கிறது. ஏன்னா அடுத்து வாலிபர்களை பற்றின வார்த்தை வருது. உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் வருது. அப்ப குமாரர் குமாரத்தி என்பது வாலிபர்கள் அல்ல, குழந்தைகள். குழந்தை தீர்க்க தரிசனம் சொல்றது இப்பவே நம்ம ஒத்துக்கிற மாட்டோம். நம்ம காலத்துல கூட ஒரு சர்ச்சில் இப்பெல்லாம் நம்ம பேசும்போது சபையில் நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோம். குழந்தைகள் எல்லாம் வெளியே அனுப்பி அவங்களுக்கு மிட்டாய் கொடுத்து கைதட்டு, கை நோடி, கண்ணடி அப்படின்னு சொல்லி பாட்டு சொல்லி கொடுத்து ஆக்ஷன் சொல்லி கொடுத்து அனுப்பிடுவோம். பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாதுன்னு நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்களே, அவனுடைய வாயை கர்த்தர் திறக்க போகிற ஒரு காலம் வருகிறது. உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. ஏன்னா ஒருவேளை உரைத்தால் பிள்ளைகள் எப்படி தீர்க்க தரிசனம் பேசுவாங்க நீங்கள் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் பைபிளில் ஒரு உதாரணத்தை வச்சிருக்கிறார். சின்ன சாமுவேலை கர்த்தர் அழைத்து தேசத்தில் நடக்க போகிற பயங்கரத்தை குறித்து பேசுகிறார். அங்கே ஏலி இருக்கிறார். ஏலி சரீரம் ஸ்தூலித்தவர்னு போட்டிருக்கு. ஸ்தூலித்தவர்னா ரொம்ப குண்டா ஒரு மாதிரி ஒபிசிட்டி வந்த ஆள், வயிறும் தைரியமா உட்கார்ந்துருப்பார். அவர் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர். அவரிடத்திலே கர்த்தர் பேசல. அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, இடிதடியர்கள் போல. அப்படி ஒரு ஒரு முக்கூறு உள்ள திரிசூலத்தை வச்சுட்டு கறி எங்க வந்தாலும் குத்தியை தூக்கிட்டு போயிடுவான். அவங்கிட்ட பேசல கர்த்தர். ஒரு குழந்தை இடத்துல கர்த்தர் பேசி வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். அதுக்கு பிறகு கர்த்தர் யார்கிட்டையும் சின்ன குழந்தைகிட்ட பேசல. ஏன் இதை நமக்கு முன் அடையாளமா வச்சிருக்கிறார்னா, கடைசி நாட்கள்ல ஒரு காலம் வருகிறது, பிள்ளைகளுக்கு இந்த அபிஷேகம் உரியதல்ல என்று நீங்கள் நினைத்திருந்ததை கர்த்தர் உடைத்து உங்கள் பிள்ளைகளின் வாயை கர்த்தர் திறக்க போகிறார். சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுதே, கர்த்தர் பழிகாரனையும் சதிகாரனையும் அடக்கி போட பாலகருடைய வாயிலே பெலன் உண்டாக்கினார். அப்ப குழந்தைகளுடைய வாயில இருந்து வருகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் பழிகாரனையும் சதிகாரனையும், யார சாத்தான அடக்கி போடுகிற விரற்ற வார்த்தை வருமா. உங்க பிள்ளைகள் குழந்தை தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது சாத்தான் அடங்கி போவான். தாவீது எப்படி மியூசிக் வாச உடனே பிசாசவனை விட்டு துரத்துண்டு ஓடி போனதோ, ஒரு தடவை துரத்தின உடனே பார்த்தீங்கன்னா தாவீதை எங்கே பார்த்தாலும் பிசாசு ஓடிடும். அவர் விரட்டலாம் வேண்டியதில்லை, வாசிக்க வேண்டிய ஒரு தடவை ஜெயிச்ச உடனே. எப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்பீங்க. பாருங்க, சவுலுக்கு தாவீது மேல கோபம். இவனை எப்படியாவது கொன்று ஒழிச்சிடணும், எங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டான் ஐயா, இவனை கௌரவ கொலையாவது பண்ணால் என்ன, ஒரு வேலைக்காரனா இருக்க வேண்டியவன் வீட்டில் எங்க மகளை கல்யாணம் பண்ணி இப்படி ஏமாத்தி இப்படிலாம் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்ற 10,000 சொல்ல வச்சுட்டானே, இவனை விடக்கூடாது என்று சொல்லி கொல்லுவதற்காக ஈட்டி எடுத்துக்கொண்டு ஒரு படையை திரட்டி கொண்டு விரட்டிக்கிட்டே போறார். தாவீதுக்கு ஒன்றும் புரியல.
ஒரு மிலிட்ரி நம்மை துரத்துகிற அளவுக்கு நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் தப்பிச்சு ஓடி போகிறார். ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கிறார். ஒளிஞ்சிருக்கும் போது தாவீது அங்கே இவர் நித்திரையா இருக்கிறார். சவுல் நித்திரையா இருக்கிறாரு. இவர் விரட்டி வந்ததே தாவீதை பிடிச்சி கொல்லணும் என்பதற்காக. அந்த நேரத்தில் தாவீது பார்க்கிறார், இவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்புறம் அவர் அந்த கழிப்பறைக்கு போவதற்காக போகிறார். அப்பொழுது அவருடைய வஸ்திரத்தை அவரை தெரியாமலே அறுத்து எடுத்துக்கொள்கிறார் தாவீது. அப்புறம் போகும்போது எங்கே தாவீதை தேடுங்கன்னு சொல்லும்போது சொல்லுகிறார், பாருங்க உங்களுடைய மரணம் என் கையில் இருந்தது, நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிறதுனால உன்னை கொல்லாம நான் விட்டேன், உங்களுடைய வஸ்திரம் பார்த்தீங்களா என் கையில் இருக்கு. உடனே பாருங்க, அவ்வளோ கொல்றதுக்காக இராணுவத்தை கூட்டி வந்த ஆளு, என் மகனாகிய தாவீதே உன் சத்தம் இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி சேர்ந்து தழுவி அப்படியே ஒருவரை ஆற தழுவி முத்தமிட்டு, மகனேன்னு இவர் சொல்ல, அவர் தகப்பனேன்னு சொல்ல 2 பேர் பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் போன உடனே தாவீதை விடக்கூடாதுங்க. இவ்வளவு நேரம் தாவீதை தானங்க பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னு. அப்படியா, தாவீதை மறுபடியும் துரத்தும் வாருங்கள், உடனே படையை திருப்பி கொண்டு வருங்க. பார்த்துருந்தீங்க ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, முதல்ல தாவீது அவனை துரத்தும்படிக்கு ஏவினது உள்ளே இருந்த பிசாசு. தாவீதை பார்த்த உடனே அந்த பிசாசு ஓடிடுச்சு. இப்ப சவுல் மாத்திரம் நிற்கிறான். சவுலுக்கு தாவீது மேல கோபம் இல்லை, அந்த பிசாசுக்கு தான் தாவீது மேல கோபம். அது விலகின உடனே என் மகனே, என் மகனாகிய தாவீது. எத்தனை சந்தர்ப்பத்தில் பாருங்க, நேருக்கு நேர் தாவீதை பார்த்தால் மகனேன்றுவாரு. அவன் கொஞ்சம் போக திரும்பின உடனே விடக்கூடாது தாவீதை. பக்கத்தில் இருக்கவனுக்கு என்ன மென்டல், அவன் நம்ம சும்மா இருக்கிறவனை படையை திரட்டிட்டு வாடா அவனை போய் பிடிப்போம் என்று சொல்லி விரட்டிட்டு வந்துட்டு கையில் கிடைச்ச ஆளை விட்டுட்டு இப்போ மறுபடியும் தாவீதை அப்படி தாவீதை விடக்கூடாது தேடுவோன்னு வர்றானே. அதனுடைய ரகசியம் நமக்கு தான் தெரியும். தாவீதை தேடினது பிசாசு. ஆனா தாவீதை நேரா பார்த்த உடனே தாவீது ஜெபம் பண்ணல, பிசாசை போன்னு சொல்லல, மியூசிக் எடுத்து வாசிக்கல, முகத்தை பார்த்த உடனே பிசாசு ஓடி விட்டது. நாளைக்கு அப்படிதான் உங்களுக்கு நடக்கும். நீங்க ஒன்னும் சொல்லவே வேண்டாம், உன்னை பார்த்தாலே ஓடிரும், கொல்லணும்னு வரும், உன் முகத்தை பார்த்தா ஓடிரும். கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமையினால் உங்களை நிரப்புவார். ஒரு தடவை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை பார்த்தாலே அது பயந்து விடும், அவ்வளவுதான். நீங்கள் பெற்ற ஜெயம் என்பது நிரந்தரமான ஜெயம், ஒவ்வொரு முறையும் நமக்கு கிடைக்கிற ஜெயம். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். பாருங்க, எளியவர்கள், சின்ன பிள்ளைகள், இவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பழிகாரனையும் சதிகாரனையும் குற்றம் சாட்டுகிறவனையும் சாத்தானையும் கர்த்தர் துரத்தி போடுவார், அவங்க காலின் கீழே நசுக்கி போடுவார். பிள்ளைகள், அதற்காக பிள்ளைகளுடைய வாயில, பாலகருடைய வாயிலே பெலன் உண்டாக்கினீர் அப்படின்னு தாவீது சொல்ல, சங்கீதம் சொல்லு. அந்த பெலன் தான் தீர்க்க தரிசனம். அந்த குழந்தைகள் உரைக்க போகிற தீர்க்க தரிசனம். வாலிபர்கள் என்று தனிப்பட்டு சொல்லியிருக்கிறதுனால குமார குமாரத்திகள் என்பது பிள்ளைகளை சொல்லுகிறார். நாளைக்கு பாருங்க, உங்கள் கர்ப்பம் திறந்து பிறந்த உங்கள் பிள்ளைகள் அப்பா அம்மான்னு சொல்றதுக்கு முன்னாலே தீர்க்க தரிசனம் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அபிஷேகம் அதை செய்யும். பிள்ளைகள் போய் ஆனாவனா படிக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் உரைக்கிறார் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லும். ஏன்னா வேதம் அப்படி சொல்லுகிறது. நான் உங்களும் எட்டுக்கட்டியெல்லாம் பேசல. உங்கள் குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் இந்த அபிஷேகத்தை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள். பாருங்க, மூப்பர்கள் எங்க மாதிரி 60க்கு மேல உள்ள ஆட்கள். நாங்க சொப்பனம், ஏன்னா எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா தூக்கம் வரும். ஒரு சர்ச்சுக்கு போனால் அப்படி தூக்கம் வரும், அப்படியே கொஞ்ச நேரம் பார்ப்போம், எவ்வளோ நேரம் தான் இந்த ஆள் பிரசங்கம் பண்ணுவானோன்னு நீங்களாம் கேட்பீங்க. இந்த வயசானவர்களுக்கு தூக்கம் வரும். நான் யாரையுமே திட்ட மாட்டேன், ஏன்னா அவருடைய பலவீனம் அவங்களுக்கு தான் தெரியும். தூங்குறக்கா வர்றாங்க அவங்க. ஆனால் தூக்கம் வந்துடுது, என்ன செய்வது? அவர்கள் தூங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி யாரும் வர்றதில்லை. பிளான் பண்ணி யாராவது வர்றாங்களா? ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கன்வென்ஷனுக்கு பிளான் பண்ணியே வருவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அந்த கன்வென்ஷன் 9 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அந்த கூட்டத்துக்கு வருகிறவர்களை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு பெட்டை தூக்கி கொண்டு, படுக்கை எடுத்துக்கொண்டு, ஒரு நிறைய பாய் எடுத்துக்கொண்டு உள்ள ஒரு தலாணி வர வச்சு, ஒரு சொம்பு, என்ன சொம்பு, அதில் தண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்து எல்லாம் விரிச்சு போட்டேன் பேசும் அப்படின்னு உட்காந்து ஒரு கழிச்சு சாய்ந்து படுத்துட்டு தான் கேட்பாங்க.
நம்ம எவ்வளவுதான் வானம் இடிக்கிறது பூமி பொழிகிறது கர்த்தர் வர்றாருன்னு பேசினாலும் அவன் கலங்க மாட்டான். நான் எந்திரிச்ச பிறகு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தூங்கிடுவார். அப்போ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, மூப்பர்களுக்கு தூக்கம் வரும். நம்ம ஆனால் தூங்கணும்னு வர்றதில்லை. என்ன செய்வது? பலவீனம் வரும். கர்த்தர் சொல்றார், தம்பி நீ தூங்கினாலும் ஊழியம் செய். உனக்கு நான் சொப்பனத்தில் பேசிடுறேன், விடு. வாலிபர்கள் முழிச்சிருந்தா தான் ஊழியம். மூப்பர்கள் நாங்கள் தூங்கினாலே ஊழியம்தான். ஆமா, தூங்கினாலே கர்த்தர் வந்து கனவுகள் சொப்பனங்கள் மூலம் தரிசனங்கள் மூலம் கர்த்தர் அவர்களோடு பேசுவார். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் எல்லா ஊழியக்காரர்கள். ஒரு காலத்துல தீர்க்கதரிசினா தனி. ஆனா இப்போ ஒருவன் சுவிசேஷகனாய் இருப்பான், ஆனால் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றிருப்பான். ஒருவன் சபை மேய்ப்பராய் இருப்பார், ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அப்ப இது எல்லா ஊழியர்களுக்கும் இந்த அபிஷேகம் பொதுவாய் வைக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இது எப்ப நடக்குமா? அப்போஸ்தலர் 2:17 இன்னும் தெளிவா சொல்றாங்க, தீர்க்கதரிசியாகிய யோவேலால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது கடைசி நாட்களில். எப்ப நடக்குமா? கடைசி நாட்கள்ல. இந்த நாட்கள்ல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். இதை கடைசி நாள் அபிஷேகம்னு ஒரு பொதுவான அபிஷேகத்தை நம்ம சொல்லுவதில்லை. அவங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் மேலறையில் 120 பேர் காத்திருந்தாங்க. காத்திருந்த பொழுது அவர்கள் மேல் பரிசுத்தாவி இறங்கினார். அந்த சத்தமே வித்தியாசமாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த பட்டணத்தில் ஒரு பண்டிகை அனுசரிக்கப்பட்டிருந்தது, வந்து பஸ்கா பண்டிகை. அதுக்கு பிறகு வருகிற இந்த பெந்தகோஸ்தே என்ற பண்டிகை, அது பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள் வருகிற பண்டிகை. அதில் பெந்தகோஸ்த் என்றால் 50 என்று பொருள். அந்த 50வது நாள் கொண்டாடுற பண்டிகை. பல இடத்துலேருந்து ஆட்கள் வந்திருக்கிறாங்க. மேதியர், பெர்ஷியர், அவன் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் வந்து அங்கே இருக்கிறாங்க. அவர்களுடைய திருவிழாக்கள் சத்தம் நிறைந்தவை. டம் டம்னு மேளமெல்லாம் போட்டு அடிப்பாங்க. அது மாதிரி நடந்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் மீறி கொண்டு ஒரு சத்தம் உண்டானது. ஒரு மேலறையில் வெறும் 120 பேர், மைக்கு கிடையாது, ஆம்பிளிஃபயர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆவிலை நிறைந்து ஒரு சத்தம் உண்டானது. அது ரோட்டில் போகிறவனெல்லாம் திரும்பி பார்க்க வைத்தது. என்னடா அந்த வீட்டில் திடீர்னு இப்படி கத்துறாங்க, என்னன்னு ஒன்று நமக்கு புரியலையே அப்படின்னு மேலே போனாங்க. மேலே போனவர்கள் அங்கே பார்த்தால் அந்த காட்சி வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் எங்கேயோ பார்த்துட்டு அவங்க வாட்டுக்கு அந்நிய பாஷை பேசுகிறான். அவர்கள் வந்து வெவ்வேறு பாஷைகளில் அந்நிய பாஷை பேசலை, பற்பல பாஷைகளில் பேசினாங்க. அங்கே கூடியிருந்த ஆட்கள் பார்க்குறாங்க, இவர்கள் கலிலேயராகிய மனுஷர் அல்லவா, சொந்த மொழியை ஒழுங்காக பேச மாட்டானே இவன். பாருங்க, தமிழ்நாட்டில் தமிழே ஒழுங்காக பேச மாட்டாங்க. அது மாதிரி சொந்த மொழியை ஒழுங்காக பேச மாட்டான். ஆனால் இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையாகிய மேதிய மொழி, பெர்ஷிய மொழி, சீரிய மொழியிலெல்லாம் தெளிவாய் பேச கேட்கிறோமே என்றார்கள். அவர்களுக்கு இது என்ன நடக்குதுன்னு புரியல. ஏன்னா இது மாதிரி சம்பவம் எங்கும் நடந்ததில்லை. அவங்க தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க, ஆசாரியன் பேசி பார்த்ததில்லை, அங்கே பலி கொடுக்குறவன் பேசி பார்த்ததில்லை. இங்கே மேலறையில் ஒரு குரூப் பேசுது. அவர்களுக்கு இது என்னன்னு புரியாதனால அவர்களுக்கு புரிந்த ஒரு கான்செப்டை அதில் கொண்டாந்து பொருத்தினார்கள். தண்ணி அடிச்சிருக்கிறான், போதை தெளியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் கடைசி அவங்க கொண்டு வந்த முடிவு. அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று 11 பேரோடு எழுந்து நின்று, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் குடிச்சு வெறிச்சு மதுபான வெறி கொண்டிருக்கவில்லை. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் உரைத்ததை போல கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் கர்த்தர் சொன்னார், அதுதான் நிறைவேறி இருக்கு என்று அவர்களுக்கு அங்கே வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? அது யோவேல் உரைத்த தீர்க்க தரிசன ஆவியின் அபிஷேகம் அல்ல அது. ஏன்னா அவங்க மேலே இறங்கின ஆவியின் அபிஷேகத்தில் 9 வரங்கள் இருந்தது, 9 கனிகள் இருந்தது. அது சபைக்கடுத்த காரியத்தை செய்தது. ஆனால் யோவேல் உரைத்த தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரம் தான் இருக்கிறது, அது தீர்க்க தரிசன வரம். நீங்கள் நல்லா பாருங்க, அது குழந்தைகள் மேலே உண்டானா விழுந்தா அது அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கும். மூப்பர்கள் மேலே வந்தா அது சொப்பனம் பார்க்க வைக்கும். வாலிபர்கள் மேலே இறங்கினால் அவர்களை தரிசனம் காண வைக்கும். ஊழியக்காரர்கள் மேலே இறங்கினால் அது அவர்களை தீர்க்க தரிசனம் உரைக்க வைக்கும். இதில் வேற வரத்தை பற்றி ஏதாவது போட்டிருக்கா? சொப்பனம் காண்பது, தரிசனம் காண்பது, தீர்க்க தரிசனம் சொல்லுவது, இது எல்லாமே தீர்க்க தரிசன வரத்தினுடைய பல பகுதிகள். வேற வரத்தை பற்றி சொல்லலை. குணமாக்குவது, பிசாசை துரத்துவது, இது வேற எதுவுமே சொல்லலைங்க. அப்ப இந்த அபிஷேகம் என்பது அவர்கள் அப்படி நினைத்து கொண்டார்கள்.
அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி பேசினார். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆழமாக பார்த்தீங்கன்னா, இந்த அபிஷேகம் அந்த சபையின் நாட்கள் அல்ல, நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் தான் இறங்கி வர போகிறது. சபை அந்த நாள் கடைசி நாள் அல்ல. அதுக்கு பிறகு 2000 வருஷம் இருக்குது. சபையின் காலம் 2000 வருஷம் நீடித்து போயிருக்கிறது. அது கடைசி காலம் அல்ல. அவங்க அப்படி நினைச்சாங்க. அப்போஸ்தலர்கள் காலத்தில் அப்படித்தான் நினைச்சாங்க. நாம் வாழ்கிற இதுதான் கடைசி காலம். அவங்க எல்லாருடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, எங்கள் கண்கள் காண இயேசுவானவர் எழுந்தருளி போனார். அப்பொழுது எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் பார்க்கும்படி இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார்னு சொன்ன உடனே போயிட்டு அடுத்த மாதம் வந்துடுவார்னா நினைப்பாங்க யாருமே. அப்படிதான் நினைப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன், சரி நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னா என்ன நினைப்பீங்க? இவர் 2000 வருஷம் கழிச்சு வருவார்னா நினைப்பாங்க. நாம் வாழ்கிற இந்த காலத்திலேயே அவர் வந்து விடுவார் என்று தான் எல்லாரும் நினைத்து கொண்டிருந்தார்கள். பவுல் கூட பல இடத்துல நிருபம் எழுதும் போது அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நாமும் என்று எழுதினார். அவரையும் சேர்த்துக்கிட்டார். ஆனால் அவர்கள் அல்ல, நாம தான் உயிருள்ளவர்களாகிய நம்ம தான் எழுந்தருளி போக போகிறோம் அவருடைய வருகையில். அப்போ அவர்களுக்கு என்ன தெரிந்ததுன்னா, இயேசு சொல்லிட்டு போனார், உங்கள் கண்கள் காண இந்த இயேசுவானவர் வானத்துக்கு எழுந்தருளி போனதை போல மறுபடியும் திரும்ப வருவார்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால அவர் நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிகிறதுக்குள்ள இயேசுவின் வருகை இருக்கும் என்று நம்பினார்கள். அதனால ஒருவரை ஒருவர் பார்க்கும் போதெல்லாம் மாரநாதா என்று சொல்லித்தான் வாழ்த்துவார்கள். இப்போ நம்ம தானே சொல்கிறோம், பிரைஸ் தி லார்டுங்கிறோம், ஆமேன்கிறோம், அல்லேலூயாங்கிறோம். ஒருத்தரை பார்த்தோன்னே பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்கிறோம். மாற்றிட்டோம். ஏன்னா அந்த மாரநாதாங்கிற அந்த உணர்வெல்லாம் அற்று போய் ஆனால் அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தரை பார்த்தோன்னே மாரநாதா அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்துவாங்க. அப்படின்னா கர்த்தர் வருகிறார் சீக்கிரம் அப்படின்னு அர்த்தமா. சொல்லி சொல்லி பார்த்தான், 100 வருஷம் ஆச்சு. அப்புறம் சரி மாற்றிடுவோம் அப்படின்னு மாற்றி இப்போ வேற என்னென்னமோ ஹாய்ங்கிறான், ப்ரோ அப்படிங்கிறான். பாஸ்டரை பார்த்து இல்லை ப்ரோ அப்படிங்கிறாங்க, பாஸ்டரை பார்த்து. அதுக்கு கேட்டால் அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறான், யாரும் உங்களை பிதா என்று அழைக்க ஒட்டாதிருங்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சகோதரராக இருக்கிறீர்கள். அந்த சகோதரராக இருக்கிறத தான் நாங்கள் ப்ரோன்னு சொல்கிறோங்கிறான். வசனத்துப்படி தானேங்க சொல்கிறான். எப்படி தப்பு இருக்கும்? ஒரு பாஸ்டரை பார்த்தா ஹாய் ப்ரோ அப்படிங்கிறாங்க. எல்லாம் மாறி விட்டது. ஆனால் அந்த நாட்களில் இயேசுனுடைய வருகை நம்ம காலத்திலே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்படி நினைத்தார்கள். அப்போ அதனால சொல்றாரு, இதுதான் கடைசி காலம் என்று நினைத்து, கர்த்தர் கடைசி காலத்தில் நான் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின அபிஷேகம் இதுதான் என்று சொன்னாங்க. ஆனால் நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவர்கள் காலத்தில் பெற்ற அபிஷேகத்தில் தீர்க்க தரிசன வரம் என்பது ஒரு பார்ட்டா தான் இருந்தது. அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு குணமாக்கும் வரங்களும், அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனமும், அந்த ஆவியினாலே ஒருவனுக்கு விசுவாசமும், ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் என்று எழுதியிருக்கு. ஆனால் யோவேல் சொன்னதுல இந்த ஆவியினாலே ஒவ்வொருவனுக்கும் தீர்க்க தரிசனம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதான் வித்தியாசம். அப்போ அவர்கள் பெற்றது அல்ல, அது சபைக்குரிய அபிஷேகம். இந்த கடைசி காலத்துக்குரிய அபிஷேகம் என்பது யோவேல் மூலம் உரைக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சொல்றாங்க, 17வது வசனத்தில், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலுமே ஆவி ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்ப இந்த ஒரு ஆவி இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்வது கடைசி காலமாயிருந்தா இந்த காலத்துல தான் அந்த அபிஷேகம் இறங்கணும். நீங்கள் கடைசி காலத்தின் பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகளாக இருந்தா நீங்கள் தான் கர்த்தருடைய டார்கெட். உங்களை தான் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். உன்னுடைய நாவை தான் கர்த்தர் அசைய பண்ண விரும்புகிறார். உங்க பிள்ளைகளை தான் கர்த்தர் பேச வைக்க விரும்புகிறார். உங்கள் வாலிபர்கள் தான் தரிசனங்களை காண போகிறார்கள். அப்ப கடைசி காலம் இது என்பது உண்மைன்னா, கடைசி காலத்தின் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் என்பது உண்மைன்னா, கர்த்தர் சொன்ன இந்த வசனம்
உங்களை தான் டார்கெட் பண்ணுகிறது, மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு தான் சொல்லுது. அல்லது இன்னொரு காலம் நம்ம காத்திருக்கணுமா? இன்னொரு 100 வருஷம் 150 வருஷம் நடக்கிறத பார்த்தா எந்த நேரத்திலும் உலகம் முடிஞ்சிருமோன்னு விஞ்ஞானிகளே பயப்படுறாங்க. இப்போ அந்த அளவிற்கு பாவமும் தீமையும் பெருகின காலம். அடுத்த ஒரு காரியம் பாருங்க, இன்னொரு அபிஷேகம். முதல்ல மேலோட்டமா பார்த்துருவோம், அப்புறம் இந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை குறித்து விளக்கமா நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த காரியம் பாருங்க, ஜெப ஆவி. கடைசி நாட்கள்ல கர்த்தர் நமக்கு ஊற்ற வேண்டிய ஒரு ஆவி ஜெப ஆவி. ஏன் அப்படின்னு கேட்டா, கடைசி நாட்கள்ல நம்ம பண்ணுகிற ஜெபத்திற்கும் சபையின் காலத்துல நம்ம பண்ண ஜெபத்திற்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துல பக்தர்கள் பண்ண ஜெபத்திற்கும் வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நம்ம மாதிரி 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் பிரேயர், 24 மணி நேரம் ஃபாஸ்டிங், இப்படிலாம் யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன், ஏதாவது 1-2 பேர் போகிற வழியில் கர்த்தாவே எங்களை சந்தித்தருளும்பாங்க. தாவீது மாதிரி 1-2 ஆட்கள், மற்றவெல்லாம் போய் அவங்க வாட்டு வேலை செய்வாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேறு விதமான ஜெபங்கள். சபையில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம வாழ்ந்த காலத்திலே நம்ம ஜெபம் பண்ணுகிறோம், வித்தியாசமான ஜெபம். ஆனால் கடைசி காலம் என்பது ஜெபிக்க வேண்டிய காலம். ஜெபந்தான் முக்கியம். ஏன் கடைசி காலத்தில் ஜெபம் என்பது முக்கியம்னு கேட்டால், லூக்கா சுவிசேஷம் 21:36 சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதுல 2 விஷயத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்றார். என்ன தெரியுமா? முதல்ல இந்த கடைசி காலத்துல நடக்க போகிற பொல்லாத நிகழ்வுகளுக்கு நீங்கள் தப்பணும். அது கர்த்தருடைய சித்தம், தப்பணும். அதுக்கு நீ ஜெபம் பண்ணா தான் தப்பிக்க முடியும். அலைகள் சமுத்திரம் புரண்டு வரலாம், மலைகள் உருண்டு விழலாம், ஆனா ஜெபம் பண்றவன அது தொடாது. அவைகளுக்கு நீங்கள் தப்பும்படிக்கு ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணுங்க. இது எந்த ஜெபத்தை அப்படி பண்ணா அப்படி சரியா வரும்? பரமண்டலங்களில் ஜெபத்தை 10 தடவை சொல்லிட்டா சரியா வருமா? கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்லி இருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை, கர்த்தர் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்தார், வாங்க எல்லாரும் சேர்ந்து 10 முறை ஜெபம் பண்ணுவோம். அல்லது வேற ஏதாவது அந்த மாலைகளை வச்சு ஜெபம் பண்ணா அது நம்ம கேட்குமா? 150 மாலை சொல்லலாம் சரியா வந்துருமா? அல்லது நம்ம செய்கிற சபையிலே செய்கிறோமே இது வரைக்கும் சபை காலங்களில் அந்த ஜெபங்களை பண்ணினால், சுருக்க ஜெபங்கள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு ஜெபம் வச்சிருப்பாங்க, அல்லது அச்சடித்த புத்தகத்தில் இருக்கிற ஜெபங்கள் இருக்கும் சபையில். இதுக்கு முன்னால் அப்படி தான் நம்ம பழக்கம். நான் லுத்தரன் சபையை சேர்ந்தவன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் லுத்தரன் சபை, நாங்கள் 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள். என்னுடைய தகப்பனார் கிறிஸ்தவர், அவருடைய தகப்பனார் கிறிஸ்தவர், அவருடைய தகப்பனார் கிறிஸ்தவர், நாங்கள் கிறிஸ்தவர். அப்போ 4 தலைமுறை நாங்கள் கிறிஸ்தவர்கள். என்னுடைய தாயார் தான் இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு மாறிட்டாங்க. நாங்கள் 4 தலைமுறை கிறிஸ்தவர், லுத்தரன் சபையை சேர்ந்தவங்க. அதனால் எனக்கு தெரியும். நாங்கள் எங்கள் சர்ச்சில் லித்தானியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராதனை வைப்போம், லித்தானியா ஆராதனை. அதில் என்ன பேசினாலும் பாட்டாவே தான் பேசணும். வாருங்கள் சபையோரே அப்படிம்பாரு. ஆமாம் வந்துட்டோம் பாஸ்டரே அப்படின்னு நாங்கள் பேசுவோம். அப்புறம் கடைசியில் போய் வாருங்கள்னு சொல்லி பாடல்லையே பாடி முடிக்க பிறகு லித்தானியா சர்வீஸ். அதில் ஜெபமுமே பாட்டாக வரும். இப்போ இந்த ஜெபத்தை பண்ணால் இதில் தப்பிக்க முடியுமா? அல்லது சுருக்க ஜெபங்கள் பண்ணுகிறோமே, இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக வருகிற முதலாவது ஞாயிறின் சுருக்க ஜெபம் அப்படின்னு சுருக்க ஜெபம் சொன்னேன், எல்லாரும் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்தை எடுத்து ஜெபம் பண்ணுறேன், அது சரியா வருமா? அல்லது வீட்டில் உட்காந்து நீங்களே சொல்லுங்க, நம்ம என்னென்ன ஜெபமெல்லாம் இது வரைக்கும் பண்ணுறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் கஷ்டத்தை பாரும், நஷ்டத்தை பாரும், பிள்ளைகளை பாரும், என் புருஷனை பாரும், அவனு குடியிலிருந்து மறந்துடும். இந்த ஜெபம் உங்களை காப்பாற்றுமா? இப்போ என்ன ஜெபத்தை கர்த்தர் சொல்றாரு? இந்த ஜெபம், கர்த்தர் சொல்ற இந்த ஜெபம், இதுவரை நீங்கள் வழக்கமாய் செய்து கொண்டிருக்கிற ஜெபங்களை எல்லாம் தாண்டி வேறொரு ஜெபம். அது இந்த கடைசி காலத்தின் பயங்கரங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த கல் விழுகிறதெல்லாம் கூட விட்டுருங்க. கல் விழுகிறது, மண்ணு விழுகுது, சமுத்திர அலைகள் முழக்கமா இருக்குது, கொள்ளை நோய் வருது, பஞ்சம் வருது, அதுல இருந்து காப்பாத்துறது மாத்திரம் இல்லை, கடைசி காலத்துல வேறொரு காரியம் நடக்கும். கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள உபதேசிகள், இவங்கிட்ட தப்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கல்லாவது எல்லார் தலையிலும் விழுகும். இந்த கள்ள உபதேசி கர்த்தருடைய பிள்ளைகளை தான் டார்கெட் பண்ணுவான், குறி வச்சு அடிப்பாங்க. கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள உபதேசம், இதெல்லாம் கர்த்தர் சொன்னார் கடைசி நாட்கள்ல கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார்னு சொல்லுவாங்க.
கள்ள தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், கள்ள உபதேசம் பண்ணுவாங்க, கள்ள ஊழியக்காரர்கள் பெருகுவார்கள். இவங்கெல்லாம் கடைசி காலத்தில் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பானாம். நல்ல அனுபவம் உள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவனுமே வஞ்சிக்கப்பட்டு போவான். அந்த அளவுக்கு பண்றானே, அவங்கிட்ட இருந்து உங்களை யார் காப்பாத்துவா அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுது கடைசி நாள்ல நடக்க போற எல்லா பயங்கரத்திலிருந்தும் ஜெபம் உங்களை காப்பாற்றும். ஜெபிக்கிறவனை ஏமாற்ற முடியாது. நீங்க இந்த வசனத்தை இப்படி காமிச்சு பாருங்கள், நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு சாவாமை உள்ள அந்த வரத்தை வாங்கி தரும் இவர். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை இதுவரைக்கும் யாரும் போதிச்சதில்லை. பவுல் கூட அது தெரியாமலே மரித்து போய்விட்டார். எங்களுக்கு அதெல்லாம் அதனுடைய ரகசியம் தெரிந்து விட்டது. மரணம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஒரு முகாம், ஒரு கேம்ப்பு மெட்ராஸில் போட்டு அதுக்கு 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா சாவே இருக்காதாம். சாகாமல் அப்படியே முடிச்சுட்டே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு கேம்ப் நடத்துனாங்க. நமக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், நான்லாம் அந்த ஃப்ளையர்லாம் பார்த்தேன். ஏடா அப்படி கேம்ப் நடத்துகிறாங்களே, 3000 ரூபா, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறோம், சர்டிஃபிகேட் நாங்கள் எழுதி கொடுத்துட்றோம். இவர் சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்தனா ஒரு ஸ்கூலில் கூட செல்லாது, பரலோகத்தில் எப்படி செல்லும் அப்படின்னு ஒரு குரூப்பு போட்டு அவர்கள் அதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணினார்கள். எல்லாம் ஜெபித்தார்கள், ஊழியர்கள் எல்லாம் புது புது உபதேசம் பண்ணுறாங்களே. அந்த கூட்டம் கேன்சல் ஆகிவிட்டது. ஏன் கேன்சல் ஆனது தெரியுமா? கொரோனா வந்தது நிமித்தம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ தான் சாகாமை பற்றி சொல்லித்தர போறியே, நீ ஏன் கொரோனாவை பற்றி பயப்படுகிறாய்? நீங்க தான் சாகாமை பற்றி தானே சொல்றீங்க, சாக மாட்டீங்கல்ல, அப்போ கொரோனாவை பார்த்தோன்னே ஏன் கேன்சல் பண்ற? கேட்க மாட்டோம் நம்ம. அப்ப இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள், இன்னும் நூதனமான உபதேசங்கள் நிறைய இருக்கு, சொல்லலாம் சொல்லிட்டே போகலாம். இவைகள் எல்லாம் வரும்போது யார் ஏமாந்து விடுகிறார்கள் என்றால், கடைசி காலத்தில் பண்ண வேண்டிய ஜெபத்தை பண்ணாதவன் இருக்கான் பாருங்க, அவனைத்தான் சுலபமாய் வஞ்சிக்க முடியும். கர்த்தரை பிடித்து கர்த்தரை பின்பற்றி ஜெபம் பண்றான்ல, அவனை ஏமாற்ற முடியாது. ஜெபம் பண்ற எல்லாரையும் அல்ல, அது எல்லா ஜெபமும் அல்ல. நம்ம பண்ற எல்லாத்துக்குமே ஜெபம் என்று தான் பேர் வச்சிருக்கிறோம். பரீட்சைக்கு போறதுக்கு முன்னால ஜெபம் பண்றோம், அது இந்த காரியத்திலிருந்து காப்பாத்துமானா இல்லை. அப்ப இதுக்குன்னு வேற ஒரு ஜெபம் இருக்கிறது, வேற ஒரு பிரேயர் இருக்குது. அந்த ஜெபம் இதுவரைக்கும் நீங்கள் செய்த ஒரு ஜெபம் அல்ல, வழக்கமாய் நம்ம செய்கிற ஜெபம் அல்ல. அது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஜெபம். நீங்கள் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே உங்கள் பலவீனங்களில் உதவி செய்து, இதுக்கு தப்பிக்கிறதுக்கு நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லித்தர்றேன், அடுத்து என்ன நடக்க போகும்னு சொல்றேன், அதில் தப்பிப்பதற்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்குன்னு ஒரு விசேஷித்த பிரேயர். இந்த ஜெபம் என்ன செய்த அந்த கடைசி கால ஜெபம், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புவதற்கு உதவி செய்வது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு முன்னால போய் நீங்கள் நிற்பதற்கும் எதிர்கொள்ள பாத்திரவான்களாய் உங்களை உருவாக்குகிறது. 2 வேலை செய்து இந்த ஜெபம். நீங்கள் அந்த ஜெபத்தை செய்யும் போது ஒன்று, இந்த பொல்லாத தீமைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிறீர்கள். கொள்ளை நோயில தப்பிக்கிறீங்க, பஞ்சத்தில் தப்பிக்கிறீங்க, சாத்தானுடைய வஞ்சகத்தில் தப்பிக்கிறீங்க, கடைசி காலத்தில் வருகிற பயங்கரங்களில் எல்லாம் உங்களை தப்புவிக்கிறது மாத்திரமில்ல, இயேசு வரும் பொழுது அவர் முன்பாக எதிர்கொள்ள பாத்திரவான்களாக உங்களை உருவாக்குகிறது. இயேசு வரும்போது அவருடைய வருகையில் எல்லாரும் போய் நின்ற முடியாது, அது முன்னால போய் நிக்க முடியாது. அதை அந்த ஆயத்தத்தை உங்களுக்குள் உருவாக்க கர்த்தர் ஒரு ஜெபத்தை வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஜெபம் 2 வேலை செய்யணும். உங்களை கர்த்தருடைய வருகையை சந்திக்கிற மாதிரி அவர் முன்னால போய், ஏன்னா இயேசு வரும்போது அக்னிமயமா வருகிறார், அவர் முன்னால நீங்க போய் நிக்கணும். அதற்குண்டான தகுதியை உங்களுக்கு தரணும். அந்த தகுதியை தரணும், கடைசி காலத்தின் பயங்கரத்திலிருந்து காப்பாற்றணும். இது ஜெபத்தினால் சாத்தியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி, இது எந்த ஜெபத்தினால் சாத்தியம் என்று நினைக்கிறீங்க? நீங்க இப்ப பயன்படுத்தி கொண்டு வருகிற எந்த ஜெபம் உங்களை காப்பாற்ற போதுமானது? இப்ப நம்ம நிறைய சொல்றோம், கண்ணீர் ஜெபம் சொல்றோம், அடி வயிற்றிலிருந்து ஜெபம்னு சொல்றோம், அப்புறம் ஆவில பல ஜெபங்கள் சொல்றோமே. நாம பண்ற இந்த ஜெபங்கள், சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்றோம், பிரயாணத்துக்கு ஜெபம் பண்றோம், பரீட்சைக்கு ஜெபம் பண்றோம், ஒன்று கிடைக்கணும்னு ஜெபம் பண்றோம். இதுல எந்த ஜெபம் தானையா இந்த 2 வேலையும் செய்ய போகுது? இதை செய்ய போகிற ஜெபம் ஆவியினால் உண்டாகிற ஜெபம். ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுப்பீங்க, ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைப்பார்.
அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால். இந்த பிரச்சனையில, இந்த தீமையில, இந்த கொடிய காலத்துல நான் தப்புவதற்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாம இருக்கிறதுனால நீ முழங்கால் போடு, நான் உன்னை மூடி நிரப்பி உன் வாயிலிருந்து ஒரு புது ஜெபத்தை புறப்பட பண்ணுவேன். அதைத்தான் ரோமருடைய புஸ்தகத்துல 8வது அதிகாரம், இதுவரை நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தாண்டி வேறொரு ஜெப ஆவியை உங்கள் மேல் ஊற்ற போக. நீங்க ஜெபம் பண்ணும்போதே தேவனுடைய சிந்தை உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன புஸ்தகத்திலே குறிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் அடுத்து எப்படி செயல்பட போகிறார், அந்த சித்தம் உங்களுக்கு தெரியும். ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி இருக்கும், ஜெபம் மாதிரி இருக்கும். இதை புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணுகிறது தான் அந்த ஆவியானவர் நம்ம கொடுக்கிற ஒரு விசேஷித்த ஜெபம். நீங்க இப்ப பண்ற சாதாரண ஜெபம் அல்ல. கர்த்தர் கடைசி காலத்துல இவைகளை தாங்கவும் தடுக்கவும் ஜெயிக்கவும், அதற்கப்புறம் கர்த்தர் வரும் பொழுது கரைபடாமல் போய் நிற்கவும். இப்ப பாருங்க, இந்த கடைசி காலத்துல நீங்க மூச்சு விட்டா கூட கரைபட்டு போகிறீர்கள். கண்ணை ஏறெடுத்து பார்த்தாலே கரைபட்டு போறீங்க. இவைகளில் இருந்தெல்லாம் உங்களை கழுவி சுத்திகரித்து அவருடைய வருகையிலே நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு உங்களை உருவாக்கவும் ஒரு ஜெபம் நமக்கு கட்டளையிடப்படுகிறது. அந்த ஜெபம் வளமையான நம்முடைய ஜெபம் அல்ல, ஆவியினால் உண்டாகிற ஜெபம். அந்த ஜெபத்தை கடைசி கால தேவ பிள்ளைகள் செய்வதற்காக, அவங்க கர்த்தருடைய வருகை பரியந்தம் காக்கப்படுவதற்காக கர்த்தர் அந்த ஜெபத்தை, ஆவியை வாக்கு பண்ணி இருக்கிறார். அது கண்டிப்பா நமக்கு வேணும். நீங்கள் கடைசி காலத்தின் பிள்ளைகள் என்பது உண்மையானால், நீங்க கடைசி காலத்துல இந்த பிரச்சனைகளை சந்தித்து கர்த்தருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்பது உண்மையானால், இந்த வாக்குத்தத்தம் உங்களை தான் டார்கெட் பண்ணுகிறது. நீங்க தான் இந்த அபிஷேகத்துக்குரியவர்கள். நீங்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். 3வது காரியம் பாருங்க, யுத்த அபிஷேகம். கடைசி நாட்கள்ல இது என்னங்க யுத்த அபிஷேகம்? நாங்கள் சண்டைக்கா போக போறோம்? மேக்சிமம் எங்க சண்டை என்பது மருமகளோடு மாமியாரோடு தானே. மிஞ்சி போனா குழாயடியில் சண்டை போடுவோம், இவ்வளவுதானே. இதுக்கு ஒரு அபிஷேகமா அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு நடுவில் இடையிலப்பட்ட காலத்துல எல்லாம் அப்படி இல்லை. ஆனா கடைசி காலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்திப்பதற்கு ஒரு யுத்தம் ஆயத்தமாக இருக்கிறார். வேதம் சொல்லுது, எபேசியர்களின் நிருபம் 6வது அதிகாரம் 11 13 வரைக்கும். இது என்ன செய்யுமா, கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏன் எல்லாரும் நீங்க யுத்த ட்ரெஸ் போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு யுத்தம் இருக்கு. சும்மா இருக்கும்போது பாருங்க, நம்ம கேஷுவல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, கடைசி காலத்துல நீங்கள் யுத்தத்தின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்குன்னா யாருக்கு? நமக்கு. நம்ம சண்டைன்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆனது அல்ல. உங்கள் முன்னான காலத்துல வாழ்ந்தவங்க மாம்சத்தோட சண்டை போட்டாங்க, அதுக்கும் அந்த அபிஷேகம் பயன்பட்டது. மாம்சத்துல சண்டை போட்டாங்க. கர்த்தர் அவர்களை பார்த்து, யோசுவாவை பார்த்து சொன்னாரு, அந்த பட்டணத்தோடு யுத்தம் பண்ணுங்க. எப்படி யுத்தம் பண்ணணும்? தாவீதை பார்த்து சொன்னாரு, யுத்தம் பண்ணுங்க. அவர்களுக்கு மாம்சத்தோடு உண்டான யுத்தத்தை கர்த்தர் காண்பித்தார், ஆலோசனை கொடுத்தார். எங்கே பதிவிட வைக்கணும், யாரை கொல்லணும், யாரை வெட்டணும், எதை ஜெயிக்கணும், எதை தூக்கணும், மாம்சத்தோடு யுத்தம். ஆனால் தாவீது முதற்கொண்டு யுத்தம் பண்ண யாருமே பிசாசோட யுத்தம் பண்ணும்படிக்கு அவங்களுக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை. அவங்க யாராவது பண்ணாங்களா பாருங்களேன்? மாம்சத்தோடு யுத்தம் பண்ணாங்க. புதிய ஏற்பாட்டு கால தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த மாம்சத்தோட யுத்தம் பண்ணாங்க. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாய் போராடுகிறது. நீங்கள் பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறதுல யுத்தம் செய்யத்தக்கதாக பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கணும். இது புதிய ஏற்பாட்டு காலத்து சபை மக்களுக்கு சொல்லப்பட்ட யுத்தம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்மையிலே மாம்சத்தோட சண்டைனா சண்டை தான், அடினா அடி, குதிரைனா குதிரை, போ, ஒரு கத்தி பட்டயம் உருவு, அவனை வெட்டு, விடாத, உன் கண் அவனை தப்ப விடக்கூடாது, மாம்சம். ஆனா கர்த்தர் சொல்றார், யுத்தம் சொன்னோடனே
நீ தாவீதை நினைச்சிராத, புதிய ஏற்பாட்டை நினைச்சிராத. கடைசி காலத்துல யாருக்கும் கொடுக்காத ஒரு எதிரியை உங்களுக்கு காட்ட போறேன். யாரோட? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு. அதுக்கு ஒரு ஸ்பிரிட், துரைத்தனங்கள், அதிகாரங்களை கையில் வச்சிருக்கிற ஸ்பிரிட், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அந்தகாரம்னாலே இருட்டுன்னு அர்த்தம், மை இருட்டு. பார்த்தா கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த இருட்டுக்குள்ள ஒரு ஆவியே சாதாரணமாக கண்ணுக்கு தெரியாது. தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, பகல்ல பசுமாடு தெரியாதவன் இருட்டில் எரும மாட்டை தேடின கதைன்னு சொல்லுவாங்க. எரும மாடே கருப்பு, இருட்டும் கருப்பு, இது எப்படி தேடுறது? ஆனால் இங்கே சொல்றாங்க, அந்தகார லோகாதிபதியின் ஆவியோட உங்களுக்கு ஒரு சண்டை காட்சி நியமிச்சிருக்கிறேன். உங்களை சினிமாவில் சொல்லுவாங்க, 4 ஃபைட் வச்சிருக்கிறோங்க, கடைசியில் நீங்கள் வில்லனோட மோதுறதுக்கு ஒரு காட்சி வச்சிருக்கிறேன் மாதிரி நம்ம டைரக்டர் நமக்கு சொல்றாரு, தம்பி ஒரு காலத்தில் மாம்சத்தோட சண்டை போட்டீங்க என் ஜனங்கள், அடுத்து உங்க சொந்த மாம்சத்தோட பாவத்தோட சண்டை போட்டீங்க, லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு சண்டை வச்சிருக்கிறேன். யாரோட? பேயோடப்பா. பேயோடையா? ஆமா. இது நீங்க பார்க்கிற கேள்விப்பட்ட பேயெல்லாம் விட பயங்கரமான பிசாசுகள், அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோட, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு. எப்ப ஆண்டவரே, எப்ப அந்த போராட்டம்? சொல்றாரு, ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அப்ப இந்த போராட்டம் எப்போ வருதுன்னு கேட்டா, தீங்கு நாள்ல வரப்போகுதாம். தீங்கு நாள் என்பது எது? உலக தோற்றத்துல மனுஷன் பாவம் செஞ்சதுலேருந்து எல்லாமே தீங்கு நாள் தான். தீமை நடக்காத ஒரு நாள் எங்கேயாவது இருக்கா? சாத்தான் என்னைக்காவது லீவு போட்டிருக்கானா? சொல்லுங்க நீங்க. நம்ம லீவு போடுறோம்ல, ஊழியத்தில் வேலை பார்க்குறவங்க கூட நம்ம லீவு போட்டு போயிடுறோம், ஊழியம் செய்கிறவங்க கூட லீவு போட்டு போயிடும். சாத்தான் லீவு போட்டிருக்கானா ஐயா? எங்கேயாவது ஒரு இடத்துல எவனையாவது வெட்டுவது, எவனாவது குத்துவது, எவனையாவது நொறுக்குவது, ஒரு விபத்தை தட்டி விடுவது, பஸ்ஸை கொளுத்துறது, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தானே இருக்கிறான். இங்கே வேதம் சொல்லுது பாருங்க, அது தீங்கு நாள் என்று போட்டிருந்தா எதுதான் தீங்கு நாள்? கர்த்தர் சொல்றார், கடைசி நாட்களை குறித்த ஒரு டெஃபினிஷன், உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரை உண்டாயிராத பயங்கரங்கள் அந்த நாட்களிலே உண்டாயிருக்கும். எந்த நாட்கள்ல? கடைசி நாட்கள்ல. அப்ப தீங்கு நாள் என்று அவர் சொல்லுவது நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்தை தான் சொல்றார். அப்ப இந்த கடைசி காலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சண்டை போட அல்ல, அதிகாரங்களோட, துரைத்தனங்களோட, அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோட, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட ஒரு போராட்டம் பண்ண கர்த்தராலே அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது கடைசி காலத்துல. அப்ப நீங்கள் வாழ்வது கடைசி காலம் என்று நீங்கள் நம்பினால், கடைசி காலத்திலே கர்த்தர் தேர்வு செய்த ஊழியக்காரர்கள் தேவ ஜனம் என்று நீங்கள் அறிந்திருந்தால், இந்த வசனம் உங்களைத்தான் சொல்லுது. அப்படிதானே? தானே உண்மை? அல்லது இல்லையா? உங்களுக்கு பிறகு வேற யாராவது வர வேண்டியிருக்கா? நாம வாழ்கிற இந்த காலம் தான் கடைசி காலம். இந்த காலத்தின் முடிவிலே இயேசு வந்து விடுவார். நம்மெல்லாம் கடைசி காலத்து கர்த்தருடைய ஜனங்கள். அப்ப கடைசி காலத்து கர்த்தருடைய ஜனங்களா இருந்தா உங்களைத்தான் இந்த ஆவியிலே நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தான் சாத்தான தள்ள முடிய பிடிச்சு நசுக்க போகிறவர்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே கர்த்தர் உங்கள் பாதங்களின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவார் என்று வேதம் சொன்னது உங்களை பற்றி தான் சொல்லி இருக்கிறார். அவர் அந்த நிருபத்தை எழுதும்போது நம்ம காலத்துலன்னு சொல்லலை, இன்னும் கொஞ்ச காலத்துல. அவருக்கு தெரியும், இப்போ என் சமகாலத்தில் வாழ்கிற இவர்கள் அல்ல, இன்னும் கொஞ்ச காலத்திலே வருகிற கடைசி கால தலைமுறை வருது பாருங்க, அவர்கள் காலின் கீழே கர்த்தர் சாத்தானை மிதித்து போடுவார். நீங்க தான் மிதிக்க போறீங்க. சாத்தானை நசுக்க போகிற ஒரு கூட்டம் வருகிறது. அது கடைசி காலத்துல வருகிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காட்டு. 4வது ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகம் இதுவும் கடைசி கால அபிஷேகம் தான். கடைசி காலத்தில் நடத்தப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். இது கடைசி காலத்தில். கடைசி காலத்தினுடைய அடையாளத்தை இயேசுவிடத்தில் கேட்டபோது அவர் சொன்ன அடையாளம் எல்லாமே நெகட்டிவ் தான். அந்தி கிறிஸ்து வருவாங்கிறாரு, கள்ள தீர்க்கதரிசி வருவாங்கிறாரு, நான் தான் இயேசும்பாங்கிறாரு. இந்த பக்கத்தில் அலைகள் முழக்கமாக இருக்கும், நட்சத்திரம் தலையில் விழும், மலைகள் பெயர்ந்து விழும்,
நிலநடுக்கங்கள் உண்டாகும் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாரு. வஞ்சிக்கிறவங்க எழும்புவாங்க சொல்றாரு. அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, நல்ல விஷயம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் எல்லைகள் உள்ள மட்டும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவு வர்றதுக்கு முன்னால இது நடத்தப்படணும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அப்போ இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அந்த அபிஷேகம் இந்த முடிவு காலத்தில் அறிவிக்கிற சுவிசேஷர்களுக்கானது. நடுப்பட்ட காலத்தில் சுவிசேஷம் அறிவிச்சது வேற. இந்த கடைசி காலத்தில் சுவிசேஷம் அறிவிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நான் பிரதர் வின்சென்ட் ராஜ் அவர்கள் நாங்கள்லாம் ஊழியம் ஆரம்பித்த போது சுவிசேஷம் அறிவித்த சுலபமாக இருந்ததை போல இப்போ இருக்கிறது இல்லை. நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போலாம் கொண்டே கொடுக்க முடியாது எங்கேயும். சில இடங்களில் நாங்கள் போய் ஊழியம் செய்வதற்கு சுவிசேஷம் அறிவிக்க கிராமத்துக்கு போனால் அவங்க எங்களுக்கு விருந்து வச்சு அனுப்புவாங்க. கடவுளை பற்றி சொல்ல வந்திருக்கீங்க, எங்கள் நல்லதை பற்றி சொல்ல வந்திருக்கிறீங்க, சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஊருக்குள்ளே வரக்கூடாது, வெளியே போர்டு போட்டு வச்சுருக்கிறான். பிற மதஸ்தர்கள் நோட்டீஸ் எல்லாம் வைத்துக்கொண்டு உள்ளே வரக்கூடாது, வந்தால் வெட்டுவோம் அப்படின்னு போட்டு. இவன் கிராமத்து மக்கள் அப்படின்னு என்ன செய்யறது? இந்த நீங்கள் அறிவிக்க போகிற இந்த கடைசி கால களம் இருக்கு பாருங்க, சாதாரணமானதல்ல. அப்போ இதில் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கணும்னா இதெல்லாம் ஜெயிச்சு, இப்பெல்லாம் 100 கேள்வி கேட்பான், அவர்களெல்லாம் ஜெயிச்சு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டம் பேர் எழும்புவாங்க. அவர்களை கர்த்தர் விசேஷமான சுவிசேஷ அபிஷேகத்தினால் நிரப்புவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உண்டான வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தேவனின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்படின்னா அந்த அனாயிண்டிங் எதுக்கு என் மேல இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப அபிஷேகம் பண்ணது கைதட்டவோ பாட்டு பாடவோ குற்றம் கண்டுபிடிக்கவோ சும்மா உருண்டு விழவோ அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருப்பதே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும். கர்த்தருடைய அனுகிரக வருஷம். அனுகிரக வருஷம் என்ன? கர்த்தர் இந்த பூமியிலே ஆளுமை செய்கிற அந்த 1000 வருடம் தான் கர்த்தருடைய வருடங்கள். அது முழுசும் இயேசுனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பூமி வந்துடும். அதை பற்றி ஜனங்களுக்கு சொல்லவும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள், நியாய தீர்ப்பின் நாளை பற்றி சொல்லவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் கூறவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்ப சுவிசேஷம் சொல்லுவதுன்னா வெறும் டிராக்ஸ் கொடுக்கறதோட முடியல. அதான பைபிள் நமக்கு காமிக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த ஊர்ல போய் ஒரு டிராக்ஸ் கொடுத்துட்டு வந்தோம், சுவிசேஷம் அறிவிச்சோம். சுவிசேஷம் அறிவிக்கிறதுல இத்தனை விஷயங்கள் இருக்குது. என்ன செய்யணுமா? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை பற்றி சொல்லணும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை பற்றி, கட்டுண்டவர்களுக்கும் கட்டவிழ்த்தலை பற்றி சொல்லவும், கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவீங்க. 1000 வருட அரசாட்சியில் எப்படிமா இருக்கும் சொல்லுங்க, கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? சுவிசேஷத்தில் சொல்லணுமாமே. கடைசி காலத்தில் சுவிசேஷ அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்க முழுமையான சுவிசேஷத்தை சொல்லுவீங்களே. அப்ப அனுகிரக வருஷம் என்றால் என்ன? கர்த்தருடைய அனுகிரக வருஷம். அது இந்த பூமியில் கர்த்தர் 1000 வருடங்களை தம்முடைய வருடங்களாக வைத்திருக்கிறார். பூமியிலே பரலோகத்தின் சாயல் காணப்படும். அப்ப அந்த ஆட்சி எப்படி இருக்கும்? அங்கே அந்த ஆட்சியில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? அதுல என்னென்ன காரியங்கள், சட்டங்கள் கடைபிடிக்கப்படும், இதெல்லாம் சொல்றதும் சுவிசேஷம் சொல்லியிருக்கேங்க. அதை பற்றி முதல்ல உங்களுக்கே தெரியாதே, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கே தெரியாதே. அப்ப நம்ம சொல்ற சுவிசேஷம், இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், ரத்தம் சிந்தினார், சிலுவையில் அறையப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார், திரும்ப வருவார். சுவிசேஷம் தான். ஆனா அதை தாண்டி நீங்க சொல்லணும்னு சொல்லுது இந்த கடைசி காலத்துல. இதை எங்க சொல்றது? தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்லணுமா, நீதியை சரி கட்டுவதை சொல்லணும். இதற்காகத்தான் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணி அனுப்பி இருக்கிறார். இது பேர் தான் முழுமையான சுவிசேஷம், பரிபூர்ணமான சுவிசேஷம். இந்த பார்ட்டெல்லாம் அதுல இருக்கணும் சுவிசேஷத்துல. அப்புறம் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தணும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கணும்.
இதுக்குத்தான் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். இதுதான் சுவிசேஷ அபிஷேகம்னு வேதம் சொல்லுது. இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிற நாம இதுல எத்தனை விஷயத்தை நம்மால சொல்ல முடிகிறது, எந்த மாதிரி நம்ம சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம் நீங்க பார்த்தீங்கன்னா, பைபிள் அந்த அபிஷேகத்தினால் சொல்லப்படுகிற சுவிசேஷத்துக்கும் இன்றைக்கு நம்ம சொல்ற சுவிசேஷத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இருக்க எல்லாத்தையும் சொல்ற சுவிசேஷம் நீங்க பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. இது என்ன ரியாக்ஷன் என்றே எனக்கு தெரியல. ஒரு தூங்கிட்டீங்களா? மூப்பர்கள் தாங்க தூங்குவாங்க. நீங்களாம் வாலிப பிள்ளைகள், நல்லா சந்தோஷமா இருங்க. தூங்குனீங்கன்னா வயசாயிருச்சுன்னு அர்த்தம். அல்லது ஒருவேளை ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டாக கேட்குறீங்களான்னு தெரியல. சொல்லுங்க. இப்போ நம்ம இந்த அம்சங்கள் பொருந்தின முழுமையான சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நீங்க சொல்லியிருக்கீங்களா? சொன்னவங்களை பார்த்துருக்கீங்களா? பார்க்கல இல்லை, இனி பார்ப்பீர்கள். ஏனென்றால் இந்த அபிஷேகம் முழுமையாக இயங்கி கர்த்தருடைய முழு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். காலத்துக்கு உரியவைகள், கடைசி காலத்தின் ஜனங்கள் நீங்கள் என்பது உண்மையானால் இந்த 4 அபிஷேகமும் உங்களை குறிவைத்து தான் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தான் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. இது யாருக்கோ சொல்லப்படல. நான் வாழ்கிற இதுதான் கடைசி காலம். இது பேதுருக்கோ பவுலுக்கோ கூட சொல்லப்படல, உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அபிஷேகங்கள் தான் கர்த்தர் கடைசி காலத்தில் நமக்கு தந்து நம்மை கர்த்தர் பயன்படுத்த வைக்க விரும்புகிறார். அப்ப மிக முக்கியமான காரியத்தை நீங்க பாருங்க. கடைசி காலத்துல இந்த விசேஷித்த அபிஷேகங்கள் நம்மேல இறங்கி வரணும். அப்ப இந்த அபிஷேகத்தை இந்த கடைசி காலத்தில் பயன்படுத்த வேண்டுமானால் முதல்ல நீங்கள் கடைசி காலம் என்றால் என்ன என்பதை குறித்து கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கடைசி காலத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்பதான் இதுல இந்த அபிஷேகத்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியும். எந்த காலத்துல எதை எப்படி பயன்படுத்தணும் நமக்கு தெரியும் இல்ல. அப்போ அபிஷேகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம், நம்ம பயன்படுத்த போற காலத்தை பற்றி தெரியணும். முதல் காரியம் பாருங்கள், இப்பொழுது நாம் கடைசி காலத்துக்குள் நுழைந்து விட்டோம். கடைசி காலம் இன்னும் முடிஞ்சிரல, கடைசி காலத்தின் ஆரம்பத்தில் நுழைஞ்சிட்டோம். கடைசி காலம் என்பது எத்தனை வருஷங்கள் என்பது நமக்கு தெரியாது, இவ்வளவு நாள் அப்படின்னு. ஆனால் கடைசி காலத்துக்குள் நுழைந்து விட்டோம் என்பது தெரியும். யாருக்கா சந்தேகம் இருக்கா? கடைசி காலம் இன்னும் ஆரம்பிச்சா ஆரம்பிக்கலையா? ஆரம்பிச்சு. எப்படி சொல்றோம்னு கேட்டா, நம்மை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி காலத்தின் அடையாளத்துக்கு அப்படியே ஒத்திருக்கிறது. அதே மாதிரி வருது அப்படியே. பைபிள் சாதாரணமானதல்ல. வேதத்தை நீங்க உள்ள ஆழமா படிச்சு பார்த்தா தான் ஆச்சரியமா இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கடைசி காலம் என்பதற்கு கர்த்தர் சொன்ன எல்லாம் அப்படியே நடக்குது. வேதம் எத்தனை துல்லியமானது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துல கடைசி பகுதி சொல்லுது, அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை பிடிச்சு ஆட்சி பண்ணும்போது 7 வருஷம் இந்த உலகத்தில் ஆட்சி பண்ணுவான். அப்ப அவன் ஒரு காரியத்தை செய்வான். என்ன செய்வான் கேட்டா, எல்லாருடைய வலது கையிலாவது நெற்றியிலாவது அந்த மிருகம்னா அந்தி கிறிஸ்து, அவனுடைய முத்திரையையோ அவனுடைய இலக்கத்தையோ அவனுடைய நாமத்தையோ ஒரு சீல், ஒரு முத்திரையை பதித்து விடுவான். அந்த முத்திரை பதிக்கப்பட்டவர்கள் தவிர வேறு ஒருவரும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது. இந்த முத்திரை இருந்தால் தான் நீங்க விற்க முடியும், முத்திரை இருந்தால் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னது. இப்போ நம்ம பாருங்க, இந்த வசனம் எழுதப்பட்ட காலத்தில் ஒரு பொருளை விற்பதற்கும் வாங்குவதற்கும் பணத்தை தான் ஊடகமாக பயன்படுத்திட்டு வந்தாங்க. காசு கொடுத்தா ஒரு பொருளை விற்கலாம், காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கலாம். இந்த பணம் தான் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக இருந்தது. அதுக்கு முன்னால் இருந்த காலங்களில் ஒரு பண்டத்தை கொடுத்து பண்டமாற்று முறை என்று சொல்லுகிற பார்ட்டர் சிஸ்டம் என்ற ஒரு முறை இருந்தது. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குவாங்க. இப்போவும் கூட அது மறக்காம ஒரு சில காரியத்தை வச்சிருக்கிறாங்க. ஈயம் பித்தாளையை கொடுத்தீங்கன்னா பேரிச்சம்பளம் கொடுப்பான், காசு கொடுக்க மாட்டான். பழைய தட்டு கொண்டே போட்டிங்கன்னா பேரிச்சம்பளம் கொடுப்பாரு, இவ்வளவு சாப்பிட்டு போமா. அதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம். ஒரு காலத்தில் அப்படி தான் நிறைய ஒவ்வொரு பொருளையும் அரிசியை கொண்டே கொடுத்துட்டு புளி வாங்கிட்டு வருவாங்க. மலையில் விளையக்கூடிய மலை பொருளை கொடுத்துட்டு கீழே உப்பு வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் நிறையா. ஆனால் அதுக்கு பிறகு
காசு அப்படின்னு ஒரு மெத்தட் கொண்டாந்தாங்க. ஒவ்வொரு பொருளை தூக்கி கொண்டு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த பொருளின் மதிப்புக்கு ஒரு பணம், அந்த பணத்தின் வழியாக தான் விற்கவும் வாங்கவும் முடியுது. யோவான் இந்த வார்த்தைகளை எழுதும்போது கூட அதுதான் சாத்தியம், அப்படிதான் இருந்தது. ஆனால் அந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் பணத்தின் மூலம் விற்கவும் கொள்ளவும் முடியக்கூடிய அந்த நேரத்தில் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கடைசி நாட்களில் பணத்து வழியால் முத்திரை வழியாக விற்கவும் வாங்கவும் செய்வாங்க. நான் பார்த்தேன் ஒரு முத்திரை, அந்த முத்திரை வழியாக விற்கவும் வாங்கவும் செய்தது அப்படின்னு சொல்ல. அது எப்படி முத்திரை வழியாக வாங்க முடியும்? அது நமக்கு புரியவே இல்லை. முந்தின நாட்களில் இந்த வார்த்தைகளை பற்றி பேசினவங்க ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க. டாட்டு வரைஞ்சி விட்ருவான்னு சொன்னாங்க. ஒரு ஆள் ஒரு ரப்பர் ஸ்டாம்பு வச்சு நெத்தியில் அடிச்சிருவாயா அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் வேதத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், வெறும் டாட்டுவெல்லாம் அடித்தது வழியாக எப்படி விற்கவும் வாங்கவும் செய்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலத்தில் முத்திரை மூலம் வணிகம் என்பது சாத்தியமாக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் யார் மனதிலும் தோன்றாத ஒரு ஒரு மெத்தடு நம்ம வாழ்கிற காலத்தில். ஒரு முத்திரை, ஒரு டாட்டு மாதிரி தான் இருக்குது. அது வழியாக பணத்தை கடத்த முடிகிறது. இப்போ நமக்கு ஒரு டீ கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு தொங்க விட்டுருக்கிறான். டீ சாப்பிட்டுட்டு அப்படி நாம் அறியாமலே அனிச்சையாக ஒரு ஃபோன் எடுத்து டக்குன்னு கிளிக் பண்ணுறோம், காசு அங்கே போயிடுது. ஒரு காரில் போகிறோம், அதில் ஒரு முத்திரை ஒட்டி வைத்திருக்கிறோம், நம்முடைய பணம் கார்லேருந்து அப்படியே வந்து கழிக்கப்பட்டு போய் விடுகிறது. ஃபோனில் வச்சிருக்கிறோம் QR கோடு, சபையில் தொங்க விட்டுருக்கிறாங்க. இப்போது நிறையா சர்ச்சில் காணிக்கை பாட்டு பாடும்போது கையில் காசு இல்லையே என்று யாரும் கலங்க வேண்டாம், ஃபோனில் இருந்தால் கூட பரவாயில்ல, முத்திரை தொங்குகிறது, முத்திரை வழியாக காணிக்கை அனுப்புங்கள்னு சொன்னால் ஜிபேயில் அனுப்புகிறேங்க. அதை வந்து நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணால் போதும், காசு அங்கே போயிடுது. இந்த QR கோடு என்ற ஒரு முத்திரை வழியாக பணத்தை கடத்தி ஒரு பொருளை விற்க வாங்க முடியும் என்பது 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு மனுஷனுடைய சிந்தனையில் எப்படிங்க உதிக்கும்? அப்போ அது கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாமல் வேறு யாரு? அதனால தான் சொல்கிறேன், வேதம் வேதம்தான். வேதம் சொன்னால் அதுக்கு மேலே இது மறுப்பே கிடையாது. என்னைக்கோ நடக்க போகிறத யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத, 20 வருஷத்துக்கு முன்னால் கூட நம்ம யோசிக்க முடியாத ஒரு காரியத்தை 2000 வருஷத்துக்கு முன்னால் வேதம் யோசித்து சொல்லி இருக்கிறது. கடைசி காலத்தில் இதெல்லாம் நடக்கும். இப்போ நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணுறானுங்க. முத்திரை வழியாகத்தான் நீங்கள் விற்க முடியும், வாங்க முடியும்னு. கவர்மெண்ட் உலகத்தில் பல நாட்டு அரசாங்கங்கள் பணத்தை அச்சிடுவதை குறைத்து கொண்டே வருகிறார்கள். டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் மணி கடைசி காலத்தில். அப்போ இந்த முத்திரை வழியாக விற்பதும் வாங்குவதும் உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்நிய காரியமே தெரியவே தெரியாது. இப்போ இருந்தே உங்களை பழக்கப்படுத்திட்டா. அப்போ இதை இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த முத்திரையை உங்கள் கையிலே பதித்து கொண்டால் ரொம்ப சுலபமாக இருக்கும்னு வருவாங்க. அப்போ நீங்கள் அதை வித்தியாசமாக பார்க்க மாட்டீங்க, ஏன்னா நம்ம தான் பழகிட்டோமே. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இந்த முத்திரை கலாச்சாரத்துக்குள் நம்மை நடத்துவதற்கு எப்போ இருந்து ஆரம்பிச்சாங்களோ நீங்கள் கடைசி காலத்துக்குள் நுழைந்து விட்டீர்கள். இப்போ உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. கடைசி காலத்தின் கடைசி பீக்கில் வர்ற உபத்திரவ காலத்துக்கு போய் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. இனி அப்படித்தான், கையில் காசு இருக்காது, கார்டில் காசு, முத்திரை வழியாய் காசு, முத்திரை வழியாய் விற்பது, முத்திரை வழியாய் வாங்குவது. கடைசி காலத்தின் அடையாளங்களுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இனி அதை சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நான் கொடுக்குறேன்னு தான் வரணும்னு சொல்லணும். அப்போ இதுதான் நாம் வாழ்கிற கடைசி காலம். கடைசி காலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இவைகள் இனிமேல் வருகிற நம்ம பார்க்குறீங்களே, அதெல்லாம் வேதனைகளுடைய உச்சம் அல்ல, வேதனைகளின் ஆரம்பம். மத்தேயு சுவிசேஷம் 24:6 சொல்லுகிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் வேதனைக்கு ஆரம்பம். அப்ப நம்ம கேட்கலாம், பஞ்சம் எந்த காலத்துல தாங்க வரல? தாவீதின் காலத்தில் பஞ்சம் வந்தது, யோசேப்பின் காலத்தில் பஞ்சம் வந்தது. இது எப்படி அடையாளமா இருக்க முடியும்னு கேட்டா, அந்த வசனத்திலே அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஒரு பஞ்சம் வந்தால் உலகத்தின் பல இடத்துல ஒரே நேரத்தில் வரும். ஒரு கொள்ளை நோய் வந்தால் உலகத்துல பல இடத்துல ஒரே நேரத்தில் வரும். உலக சரித்திரத்திலேயே கொரோனா காலத்தில் ஒன்றில் தான் ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுவதையும் ஒரே நேரத்தில் பாதித்தது. வேற உலக சரித்திரத்தில் வேற எங்கேயாவது
ஒரே நேரத்தில் கொள்ளை நோய் பல தேசங்களை உலகம் முழுவதையும் பாதித்த சம்பவத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்தியாவில் ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கும், போயிருக்கோம். லண்டனில் ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கும், அதோட போயிருக்கோம். ஸ்பெயினில் ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கும், அதோட போயிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு கொள்ளை நோய் தான் நம்ம காலத்தில் உலகம் முழுசு ஒரே நேரத்தில் வந்தது. இது கடைசி காலத்தின் அடையாளம். இதுதான் கடைசி காலம். நுழைஞ்சிட்டோம் உள்ள. அப்போ நம்ம வாழ்வது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால், ஒரு பக்கத்தில் உபத்திரவங்கள், யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், இவைகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கத்தில் கர்த்தருடைய எழுப்புதல் நடக்கும். அதான் பெருசு. கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். அந்த எழுப்புதல் வந்தால்தான் கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகை வர முடியும். அப்போ என்னன்னா, ஒரு எழுப்புதல் வரும் நம்ம வாழ்கிற இந்த காலத்தில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, மலை இடிந்து விழுகிறத பார்க்குறோம், ஆறுகள் வெள்ளங்கள் பாய்கிறதை பார்க்குறோம், சமுத்திரங்கள் முழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்குற அதே நேரத்தில் கடைசி காலத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் அடுத்து பார்க்க போகிற ஒரு பிரம்மாண்டமான காரியம், உலகம் தழுவின ஒரு எழுப்புதல். எப்படி கொள்ளை நோய் உலகம் முழுசும் வரும் சொன்னோமோ, வந்ததோ, எப்படி பல இடங்களில் உண்டாகும் என்று சொன்னோமோ, எழுப்புதலும் உலகம் முழுவதிலும் உண்டாகும். அதான். அப்ப அந்த எழுப்புதல் 3 கட்டமா வரும். இந்தியாவில் துவங்கும். இதுதான் தோன்றுகிற இடம். இது இந்தியா முழுவதும் பரவும். அடுத்து உலக தேசங்களுக்குள்ளே பரவ ஆரம்பிக்கும். உலக தேசத்துக்குள்ளெல்லாம் அந்த எழுப்புதல் போகும். 3வது, யூதர்கள் நடுவில், இஸ்ரவேலர்கள் நடுவில் அந்த எழுப்புதல் தீ பற்றி எரியும். ஏன்னா ரோமருடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, இவ்விதமாய் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கார். ரொம்ப ஆச்சரியம் அது. அந்த எழுப்புதல், யூதர்களுக்கும் ஒரு எழுப்புதல் வருது, அவங்க ரட்சிக்கப்படுவாங்களாம் இன்னைக்கு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இன்னைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வில் பார்த்தா, இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருந்ததில்ல, அந்த 12 கோத்திரத்தில் யூத கோத்திரம் மாத்திரம்தான் இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கிறாங்க. கொஞ்ச இடத்துல இந்த பென்யமீன் கோத்திரத்தார் இருக்கிறாங்க. மீதி 10 கோத்திரம் இருந்துச்சு பாருங்க. அவர்கள் சிதறி போன இஸ்ரவேல் கோத்திரங்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் காணப்படாமலே போயிட்டாங்க. ஒரு ரூபன் கோத்திரத்தை பார்க்க முடியாது, ஒரு ஆசேர் கோத்திரத்தை பார்க்க முடியாது, ஒரு நப்தலி கோத்திரத்தை பார்க்க முடியாது. ஒருத்தர் இல்லை இப்போ. அப்ப எப்படி அங்க வேதத்தில் சொல்றாங்க? ரோமர் புஸ்தகம் எழுதும் போதுமே அவங்க அங்க இல்லை. பவுல் காலத்திலையுமே 10 கோத்திரம் காணாமல் போய்விட்டது. அசீரியர்கள் அவர்களை பிடித்து கொண்டு போன போது அவர்கள் காணாமல் போயிட்டாங்க. அந்த இனங்கள் கரைந்து விட்டது. யூதர்கள் மாத்திரம்தான் பெருக்கிறாங்க இஸ்ரேல்ல. ஆனால் ரோமர்களுடைய புஸ்தகத்தில் சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேலர்ல மீதி 10 கோத்திரம் இல்லை என்பது பவுலுக்கு தெரியாதா? பவுல் காலத்திலுமே அவங்க இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை முத்திரை போடும்போது ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் 12,000 பேரை கர்த்தர் முத்திரை போடுறாராம். அப்படின்னா அந்த கோத்திரத்தார் எங்கேயோ மறைந்திருக்கிறவர்களை கர்த்தர் இழுத்து வந்து அவர்களுக்கும் அந்த எழுப்புதலை கொடுத்து, ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 ஊழியக்காரர்கள் எழும்புகிற வண்ணம் கர்த்தர் ஒரு எழுப்புதலை இஸ்ரவேல கோத்திரங்களுக்கு நடுவிலே கட்டளிட போகிறார். அதுதான் வேதம் அங்கே சொல்லுது. அப்ப 3 கட்டமா இந்தியாவில் ஆரம்பிக்கும், உலக நாடுகளில் பரவும், இஸ்ரவேலுக்குள்ளும் அது கடந்து போகும். இந்த எழுப்புதல் நாம வாழ்கிற இந்த காலத்தில் நடக்கும். இந்த எழுப்புதல்ல கர்த்தர் 2 பார்ட் வச்சிருக்கிறார். ஒன்று, எழுப்புதலை பிறப்பிக்க போறவங்க, அவர்களுடைய எழுப்புதல். கர்த்தர் சொன்ன இந்த கடைசி கால எழுப்புதலை பிறப்பிக்க போறவங்க, இவங்க தான் அந்த எழுப்புதலுக்காக இறங்கி வேலை செய்வாங்க. இவர்கள் மூலம் ஒரு எழுப்புதல் வரும். அவன் சுவிசேஷகனாய் இருக்கலாம், தீர்க்கதரிசியாய் இருக்கலாம், அப்போஸ்தலனாய் இருக்கலாம், சபை மேய்ப்பராய் இருக்கலாம். இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலுக்கு காரணமான ஒரு கூட்டத்தை கர்த்தர் முதலாவது எழுப்புவார். அல்லது ஒருவேளை அவர்கள் விசுவாசிகளா கூட இருக்கலாம். இவங்க மூலமா கர்த்தர் உங்கள் கண்கள் காண வெகு சமீபத்தில் ஒரு எழுப்புதலை கட்டளிடுவார். திடீர்னு ஒரு இடத்துல அப்படி தீப்பிடிச்ச மாதிரி பிடிக்கும், ஜனங்களை அது ஈர்த்து கொண்டே வர ஆரம்பிக்கும். இந்த எழுப்புதல் பிறக்க ஆரம்பிக்கும். இந்த யார் மூலம் எழுப்புதல் பிறந்ததோ அவர்கள் எழுப்புதலை பிறப்பித்த கூட்டம் நம்ம எல்லாம்.
எழுப்புதல் வந்த பிறகு அதுல எழுப்புதல் அடைகிறவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் எழுப்புதல்ல பிறந்த கூட்டம். நீங்க பிறப்பிக்கிறவங்க, அவங்க பிறந்தவங்க. அப்ப இந்த பிறப்பித்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த எழுப்புதல் பிறக்க காரணமா இருந்தவங்க, நீங்க ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஒரு டிராக்ஸ் கொடுத்துருக்கலாம், அதுல வேலை செஞ்சிருக்கலாம், ஏதோ ஒன்று செஞ்சிருக்கலாம். உங்க மூலம் அந்த எழுப்புதல் வந்திருக்கிறது அப்படின்னா நீங்க எழுப்புதல் பிறக்க காரணமாக இருந்தவர்கள். இன்னொரு கூட்டம் உங்க ஜெபத்தின் மூலம், நீங்கள் செய்த கிரியைகள் மூலம், கூட்டம் பேர் அப்படியே ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றாங்க, பாட்டு பாடிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஆளுக்கு உடனே கடைசி கால எழுப்புதல், இந்தியாவிலே நம்ம விட்டு விட்டோம், கர்த்தர் அமெரிக்காவை தேர்ந்தெடுத்து விட்டார், எழுப்புதல் வந்துருச்சுட்டான். ஒரு 10 பேர் கூடி ஜெபம் பண்ணா அது பேர் எழுப்புதலா? 100 பேர் கூடி ஜெபம் பண்ணா? எழுப்புதலுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. அந்த எழுப்புதல் இப்ப எங்க போச்சு? நாம் சொல்லுகிற கர்த்தர் சொல்ற இந்த எழுப்புதல் என்பது ஒரு இடத்துல துவங்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் அது நீடித்து கொண்டே இருக்கும். உபத்திரவ காலத்துல இந்த எழுப்புதல் நடக்கும், உள்ளுக்குள்ள ஜனங்களை அது சந்தித்து கொண்டே இருக்கும். எழுப்புதலை பிறப்பிக்கிறவர்கள். அப்ப இந்த எழுப்புதல்ல புதுசா பிறக்கிறான் பாருங்க, அவன் சும்மா பாட்டு பாடிட்டு கைதட்டிட்டு இருக்க மாட்டான். அவன் எதையும் சாதிக்கத்தக்கதாக பலவானின் சந்ததியாக பிறப்பான். அவனை பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். சாத்தான் இப்படி சட்டம் போட்டிருக்கான், போடட்டும், முடிச்சிருவோம், மோதிடுவோம்பா. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம மூலம் பிறந்தவன் தான் தம்பி, அப்படிலாம் அவசரப்படக்கூடாதுப்பா. என்ன அவசரப்படக்கூடாது, கர்த்தருடைய வருகை சமீபம், அவன் என்ன சட்டம் போடுறது, வாங்க அப்படின்னு தீவிரமா நிற்பான். நீங்களே பயந்துருவீங்க. நம்ம தான் எழுப்புதல் ஜெபம் இவன் வேற மாதிரி இருக்கான், அவன் அப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா அவன் இனிமேல் அவன் சந்திக்க போவது உபத்திரவ காலத்தை, மகா உபத்திரவ காலத்தை சந்தித்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் நிற்க போகிறவன். அவன் அப்படிதான் இருப்பான். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம கூட இவ்வளவுலாம் செஞ்சது இல்லையேடா, ஒரு ஜெபத்துக்கு வந்தா கூட இவ்வளவு வைராக்கியம் பாராட்டினது இல்லையே. ஆனா நம்ம மூலம் வந்த எழுப்புதலை பிறந்தவன் வேற மாதிரி இருக்கிறானே. நம்ம 8 அடி பாஞ்சா அவன் 16 அடியில பாயிறான். அவன் அடக்குவதே கஷ்டமா இருக்கும். இல்ல தம்பி, உபவாசம்னா இடையில கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், செத்தாலும் சாவேனே ஒழிய ஃபாஸ்டிங்னா ஃபாஸ்டிங் தான் இருப்பான். உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிரும், வேற மாதிரி போறானே, அவன் அப்படிதான் இருப்பான், அப்படிதான் போகணும். ஒரு சட்டம் போட்டா கட்டுப்பட மாட்டான். பிசாசு ஒரு காரியத்தை அச்சுறுத்தினால் மிரட்டுவான். இவன் சிங்கம் பின்னிட்டு திரும்பாததை போல. இந்த குதிரையை ஏன் யுத்தத்துக்கு பயன்படுத்துறாங்க தெரியுமா? குதிரை ஒரு இடத்துல ஆபத்தை பார்த்தா பின்னால போகாது, ஆபத்தை நோக்கி முன்னால பாயும். அது பேர் தான் குதிரை. அதனால தான் யுத்தத்தில் பயன்படுத்துறாங்க. மற்ற கழுதையை பிடிச்சிங்கன்னா என்ன செய்யணும், அங்கே கத்தினால இங்கே ஓடிடும், வேற பக்கம் உங்களை கொண்டு போயிடும். கத்தினீங்கன்னா ஓடிடும். அப்போ குதிரை என்ன செய்யும்னா, நீங்கள் எங்கே துரத்துக்கிறீங்களோ ஆபத்து இருக்கிற பார்த்தா கூட, தீ எறிகிற பார்த்தா கூட தீக்குள்ள பாஞ்சிடும். அதான் குதிரை. இனி பிறக்கிறவைகள் குதிரைகளும் சிங்கங்களுமா இருக்கும். வசனம் சொல்லுது, ஒன்றுக்கும் பின்னிட்டு திரும்பாத சிங்கங்கள் அதான் வரும். அவன் தான் அந்த காலத்தில் இருந்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் நிற்கிறவன். இப்போ இருக்கிற யாரை வைத்து கர்த்தருடைய வருகை காலத்தை எதிர்கொள்ள முடியும் பாருங்க. இப்போ இருக்கிற நம்ம வெளியே லேசாக மழை பெஞ்சாலே அவ்வளோதான், ஜெபத்துக்கு வரமாட்டோம். இப்போ இருக்கிறவங்களாம் பலவீனமான கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ எழுப்பல் இப்போ வந்தால், கர்த்தருடைய வருகை வந்தால் எத்தனை பேர் போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? யாரும் போக முடியாது. கொரோனா காலம் வந்த உடனே மற்றவர்களை முந்தி கொண்டு நம்ம ஆளுக்கு தான் நின்னாங்க. சர்ச்சுக்கு வந்துடாதீங்க, கொரோனா போட்டிருக்கிறாங்க, வந்துடாது, யாரும் தும்மாதீங்க, இருமல் வந்து அப்படியே வீட்டுக்கு திரும்பி போ. சர்ச்சு வாசலை நின்று கொண்டு ஸ்கேனர் வச்சு பார்த்தானே உள்ளே விட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு தலைமுறையை பார்ப்பீர்கள், இன்னொரு ஊழியர்களை பார்ப்பீர்கள், இன்னொரு போதகர்களை பார்ப்பீர்கள். அவன் ஒன்றுக்கும் பின்னிட்டு திரும்ப மாட்டான். நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்பான். உங்களுக்கே பயமாயிரும், எங்கே இவன் நம்மளையும் கோர்த்து விட்டுருவானோ நீங்கள் பயப்படுவீங்க. அவன் அப்படித்தான் இருப்பான். அவர்களை பிறப்பிப்பது தான் இந்த எழுப்புதலின் நோக்கம். அப்போ இந்த குறிப்பிட்ட அளவு இந்த ஜனங்கள் இந்தியாவிலையும் பல தேசங்களிலேயும் அவர்கள் பிறக்க ஆரம்பித்த உடனே அந்த எழுப்புதல் பிறக்க காரணமாக இருந்த உங்களையும் என்னையும் கர்த்தர் எடுத்து கொண்டு போய் விடுவார். நீங்கள் கனி கொடுத்துட்டீங்கல்ல, வாழை மரம் ஒரு தடவை தான் கனி கொடுக்கும், கொடுத்த உடனே வெட்டிடுவாங்க. நீங்கள் கனி கொடுத்து முடித்த உடனே உங்களை வெட்ட மாட்டாங்க. திடீரென்று இந்த காரியங்கள் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய எக்கால சத்தம் வானத்திலே கேட்கும். அப்பொழுது கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்ப அவருடைய வருகை நமக்கு மாத்திரம்தான் தெரியும்.
அது அங்க போட்டிருக்க ஆரவாரத்தோடனா எல்லாருக்கும் கேட்காது, நமக்கு மாத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆரவார சத்தம், ஒரு பிரதான தூதன் எக்கால உதர சத்தம் கேட்கும். வெளியே ஓடி போய் பார்ப்பீங்க, என்னமோ சத்தம் கேட்குதே, குதிரை சத்தம் கேட்குதே, ஆரவார சத்தம் கேட்குதே. பக்கத்தில் இருக்க தூங்கி கொண்டிருப்பான், அவனுக்கு கேட்காது. அது வந்த உடனே அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செஞ்சவங்க, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்தவர்கள் கல்லறைக்குள்ள போயிட்டாங்க. நம்ம நினைச்சோம் இனி அவங்களெல்லாம் எப்போ பார்க்க போறோமோ நினைச்சோம். அந்த கல்லறைகள் திறந்து அவர்கள் புது சரீரத்தோட உயிரோடு வருவார்கள் என்று நான் சொல்லல, வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வேதம் சொன்னால் சொன்னதுதான், அது மாறவே மாறாது. இது அனுமானத்தில் சொல்லல, அறுதிட்டு சொல்லுகிறது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நீங்க மேல இருந்து, ஒருவேளை உங்க வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு மாடிக்கு வந்தீங்க, பார்க்குறீங்க கல்லறை திறக்குது. அப்படி வானத்தில் ஆழ்க்க, அது ஒவ்வொரு மாதிரி இருக்குதே, இந்த ஊழியர் மாதிரி இருக்குதே, மரித்தார்கள் என்றெல்லாம் நினைத்தோம், எல்லாம் பறக்கிறாங்களே, ஆச்சரியமா இருக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே உயிரோடு இருக்கும் நீங்கள் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருக்குள் இருப்போம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுது. அப்ப 2 சம்பவம் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அது கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே மரிச்ச அனுபவம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க. அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நீங்கள் அப்படியே வானத்துக்கு பார்த்துக்கிட்டு போய் எங்கேயுமா பறக்கிற மாதிரி இருக்கே, பறக்கத்தான் செய்றீங்க, பறந்துருவீங்க. யாரு? இந்த எழுப்புதலை பிறப்பிச்சு முடிச்சவங்க தான். உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்து முடித்தவர்கள் கடைசி காலத்தில் பறந்து வானத்தில் போய் பார்க்குறோம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். யாரை பற்றி பாடுனீங்க, யாரை பற்றி பேசுனீங்க, யாரை பற்றி மற்றவங்களுக்கு சொன்னீங்க, யார் உங்களுக்கு ஹீரோவா இருக்கிறா, அவரை நேருக்கு நேர் பார்க்க போகிறீர்கள். எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் தேவனுடைய விரும்ப பிடிக்க போகிறோம். அதற்குள்ள இந்த 7 வருஷம் ஆகிரும். 7 வருஷம் ஆன பிறகு கர்த்தர் இந்த உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட நம்மோடு கூட பிரதான தூதர்களோட கர்த்தரை வேற தோற்றத்தில் பார்ப்பீங்க. ஒரு ராஜாதி ராஜாவாக வெள்ளை குதிரையில் ஏறி அவர் மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்ப வர போகிறார். நாமளும் அதே மாதிரி தான், ஆளுக்கு ஒரு குதிரை, வாங்க போயிடலாம், கட்ட கட்ட கட்டன்னு சொல்லி எல்லாரும் அந்த குதிரையை ஏறி இயேசு வரும்போது ஓசன்னா அல்லையில ஏதோ ஒன்று பாடிக்கொண்டு நம்ம எல்லாம் அப்படி இறங்கி வருகிறோம். இந்த பக்கம் மிகாவேல் தேவதூதன், அவன் தூதனோடு கூட பட்டயத்தை உருவின தேவதூதர்கள் ஊன் கத்திக்கிட்டு அங்கேருந்து இறங்கி வர்றாங்க. அது 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷம் அங்கே நடக்கும்போது கேமரா அப்படி இங்கே திருப்புனீங்கன்னா, கட் பண்ணி இங்கே திருப்புனீங்கன்னா, உலகத்தில் 7 வருஷம் உபத்திரவ காலம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் போயிட்டாங்க, அவங்க உலகத்தில் 7 வருஷம் உபத்திரவ காலம். இதை 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒன்று உபத்திரவ காலம் என்று 3.5 வருஷமும், 2வது மகா உபத்திரவ காலம் என்று இன்னொரு 3.5 வருஷமும் பிரிக்கிறாங்க. முதல் 3.5 வருஷத்துல உலக மக்கள் முழுவதும் இந்த அந்தி கிறிஸ்துவனால உபத்திரவப்படுத்தப்படுவாங்க. இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்னா, இந்த உலகத்தை ஒருங்கிணைத்து ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் என்கிற முழு உலக அரசாங்கத்தை ஸ்தாபிப்பான். நீங்க செய்தித்தாள்களை படிக்கிறவங்களா இருந்தா சமீபத்தில் உலக தலைவர்களுடைய வாயிலிருந்து முழு உலக அரசாங்கத்தை பற்றின செய்திகள் வருவதை படிக்க முடியும். அதுதான் வியாபாரத்தை ஒருங்கிணைக்கிறாங்க, மதத்தை ஒருங்கிணைக்கிறாங்க, அரசியலை ஒருங்கிணைக்கிறாங்க. அதன் மேலே அந்தி கிறிஸ்து ராஜாவாய் உட்கார்ந்துருவான். கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் ஒரே அரசாங்கம், ஒரே ஆளுநர், அந்தி கிறிஸ்து. 7 வருஷம் அவருடைய ஆட்சி அமைப்பதற்கு யூதர்கள் அவனுக்கு உதவி செய்வாங்க. யூதர்கள் தான் கூட இருப்பாங்க. அவன் சொல்வான், நான் தான் மேசியா. அவனை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். இயேசு சொன்னார், நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்திலே வருவான், அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி தான் கர்த்தர் சொன்னார். இவன் வந்த உடனே அவனை ஏற்றுக்கிடுவாங்க. அவன் எருசலேமில் ஒரு தேவாலயத்தை கட்டி 3.5 வருஷத்துக்குள்ள அந்த ஆலயத்தை கட்டிடுவான். அவர்கள் இவனுக்கு விசுவாசமாக இருக்கிறதுனால யூதர்கள் மற்றவர்களை கொடுமைப்படுத்துவதற்கும் அவருடைய ஆட்சியை பரவ வைப்பதற்கும் அந்தி கிறிஸ்துவுக்கு கை கொடுப்பாங்க. அது 3.5 வருஷம். 3.5 வருஷம் முடிவிலே எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடிச்சு பிரதிஷ்டை பண்ணும்போது அந்தி கிறிஸ்து அதன் மேலே கடவுள் போல உட்கார்ந்து, நான் தான் கடவுள், என்னை ஆராதியுங்கள் என்று சொல்லுவான். யூதர்கள் அலர்ட் ஆயிடுவாங்க.
அவர்களை பொறுத்தளவில் மேசியா என்பவர் தங்களை விடுவிக்கிறவர் ஒழிய ஆராதனைக்குரியவர் அல்ல. ஆராதனைக்குரியவர் யெகோவாகிய தேவன் ஒருவர் தான். இவன் சொல்றான் என்னை தான் ஆராதிக்கணும். அதைத்தான் வேதம் சொல்லுது, பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே உட்கார்ந்திருக்க காணும்போது, அது உட்கார்ந்த உடனே அவனது சட்டத்தை போட்ட இவர்கள் அவனுக்கு எதிராக திரும்புவாங்க. உடனே அவனுடைய கோபம் யூதர்கள் மேல திரும்பி, ஒருவனை விடக்கூடாது, யூதர்கள் அழிங்கன்னு சொல்லி ஹிட்லர் காலம் மாதிரி சட்டம் போட்டு துரத்துவாங்க. அதுதான் மகா உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலத்தில், மகா உபத்திரவ காலத்துக்கு நடுவில் இந்த 7 வருஷத்துல ஒரு கூட்டம் பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போயிட்டீங்க. எழுப்புதலே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இவங்களை 7 வருஷம் கர்த்தர் இந்த பூமியில விட்டு வைப்பார். அவங்க உள்ளதான் இருப்பாங்க. அவன் சாத்தானுடைய கிரிகளை எதிர்ப்பாங்க. ஆனா சாத்தானால அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. எங்கிருந்து வர்றான், எங்க போறான், எப்படி சாப்பிட்றான், நம்ம சட்டங்களை திட்டி அந்த முத்திரையை போட வச்சு, முத்திரை இல்லாட்டா விற்க முடியாது, வாங்க முடியாதுன்னு சொல்றோம். ஒரு கூட்டம் பேர் இருக்கிறாங்க, எங்க இருக்கிறானே தெரியல. ஸ்கேனர் வச்சிருக்கிறோம், அது வச்சிருக்கிறோம், சேட்டலைட் வச்சிருக்கிறோம், கண்டே பிடிக்க முடியல. ஒரு கூட்டம் பேர் இருக்கிறாங்க, இந்த பூமியில இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை மிச்சமாய் விட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் மிச்சமாய் விட்டு வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் திரும்பி இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த உலகத்தை பிடித்து அப்ப இந்த பூமியை கர்த்தர் பிடிச்சு ஆளணும்னா பூமிக்குரிய சரீரம் கொண்ட மனிதர்கள் அவருக்கு வேணும். அவர்களைத்தான் கர்த்தர் அங்கே மிச்சமாய் வைத்திருக்கிறார். அவர்களை வேதம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அவங்க அந்த 7 வருஷம் இந்த உலகத்தில் இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை தன்னுடைய வருகையிலே பூமியை ஆளுமை செய்வதற்கு குடிமக்களாக மிச்சமாக வச்சிருப்பார். நிறைய பேர் இதை நம்ப மாட்டாங்க. அது எப்படி? 2 பத்தி தானே வேதத்தில் சொல்லுது. அவருடைய ரகசிய வருகை வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? 2 பேர் வயல்ல இருப்பாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் தானே சொல்லுது. நீங்க புதுசா ஒரு கூட்டம் ஜனங்கள் இருப்பாங்கன்னு சொல்றீங்களே, அது எப்படி நீங்க கேட்பீங்க? வேதத்தில் அதை பற்றி சொல்லி இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31 வரைக்கும். இயேசு முதல் முறை வந்தாரு, யாருக்கும் தெரியாத ரகசிய வருகை. மரித்தவர்கள் எழுந்தார்கள், உயிரோடு இருந்த நீங்கள் பறந்து போய்விட்டீர்கள். இப்ப சொல்ற இந்த வருகை இயேசு மறுபடி உங்களோட திரும்பி வருகிற பகிரங்க வருகை, செகண்ட் கமிங், 2வது வருகை. இந்த ரகசிய வருகையில இயேசு பூமிக்கு வரல, மத்திய வானத்திலே வந்து நின்றார். நீங்கள் தான் அவரை எதிர்கொண்டு போனீர்கள். அப்படித்தான வசனத்துல வாசம். அவர் பூமிக்கு வரல, இப்ப வரும்போது பூமிக்கு இறங்கி வருகிறார். வரும்போது என்ன நடக்குது பாருங்க. மத்தேயு 24:29, அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்த உடனே, அப்படின்னா என்ன? மகா உபத்திரவ காலம் அந்த 3.5 வருஷம் முடிஞ்ச உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்போ செகண்ட் கமிங். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்தரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இது பகிரங்க வருகை, எல்லாரும் பார்ப்பான். முதல்ல நம்ம பார்த்தது மற்றவங்க பார்க்க மாட்டாங்க, நீங்க மாத்திரம்தான் பார்ப்பீங்க. இப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, கண்டு புலம்புவார்கள். இப்போ கர்த்தர் ஒரு காரியம் செய்கிறார். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். ஆண்டவர் அப்படி மேகத்தில் அப்படியே வர்றாரு, எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது கர்த்தர் சொல்றார், நீ ஒரு 10 பேர் அந்த வடக்க போ, 10 பேர் தெற்க போ அப்படின்னு தம்முடைய தூதர்களை எக்காலத்தை எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் ஒவ்வொரு திசைக்கும் போய் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, இப்போ 2வது வருகை வரும்போது ரகசிய வருகையிலே போன நீங்களும் நானும் வந்துட்டோம். பூமியில இருக்கிறவங்க கைவிடப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க நீங்க நம்ம நினைச்சோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை தாண்டி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் உள்ள இருந்திருக்கிறாங்க. அவர் வரும்போது எக்காலத்தை இசைத்து கொண்டு 4 திசைகளுக்கும் தூதர்கள் கடந்து போய் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் கடையாந்தரங்களில் இருந்தும் அவரிடத்திலே கூட்டி சேர்ப்பாங்க. யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? இவங்க இந்த 7 வருஷம் பூமியில் என்ன செஞ்சாங்க? இவர்கள் ஏன் அந்த ரகசிய வருகையிலே வரல அப்படின்னா, இவர்கள் தான் அந்த எழுப்புதலே பிறந்தவங்க.
ரகசிய வருகையில வந்துட்டு அவன் மறுரூபமாயிருவான், வானத்துக்குரிய மேனியை தரித்து கொள்ளுவான். கர்த்தருக்கு இந்த பூமியில இருக்கிறவன் வேணும், இந்த பூமியை அப்படியே ஒரு ஆளுமை செய்யணும். அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பத்தான் இந்த கடைசி கால எழுப்புதலை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப நீங்க எழுப்புதலை எழுப்புவீங்க, உங்களால பிறந்தவர்கள் மிச்சமா வைக்கப்படுவாங்க. இவர்கள் இந்த 7 வருஷத்துல கர்த்தர் அவர்களை வித்தியாசமாய் நடத்துவார். கர்த்தர் இதை பற்றி என்னிடத்தில் பேசின போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இவங்க தான் வந்து விற்கவும் முடியாது வாங்க முடியாதுன்னு சொல்லுது ஆண்டவரே, இவங்க எப்படி இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி சாப்பிடுவாங்க? முத்திரை போடலன்னா தான் ஒரு பொருள் வாங்க முடியாதாமே, எப்படி வாழ்வார்கள் அப்படின்னு கேட்டபோது கர்த்தர் சொன்னார், 7 வருஷத்தை நீ சொல்ற, நான் இதே உலகத்திலே 40 வருஷம் என் ஜனம் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, நூற்கவும் இல்லை, நெய்யவும் இல்லை. நான் அவர்களை 40 வருஷம் வனாந்திரத்திலே பிழைப்பூட்டினேன். அன்றைக்கு நடந்ததை போலவே இவன் யார்கிட்டையும் கை கட்டி நிற்க மாட்டான், யார்கிட்டையும் கை நீட்டி கேட்க மாட்டான். என் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர்களை பிழைப்பூட்டுவேன். அவங்க இருக்கிற சாத்தானுக்கே தெரியாது, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம் நினைச்சுக்கிட்டு இருப்பான். கர்த்தர் ஒரு கூட்டம் பேரை தம்முடைய வருகைக்காக மிச்சமாய் வைக்க போகிறார். இப்ப சொல்லுங்க, இவர்கள் எழுப்புதலே பிறப்பிக்கப்பட்டவங்க. அப்ப இந்த எழுப்புதல் எவ்வளவு முக்கியம் என்று யோசிச்சு பாருங்க. இந்த எழுப்புதல் வராவிட்டால், இவர்கள் பிறக்காவிட்டால், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு கர்த்தர் எங்கே போறது? அந்த எழுப்புதல் பிறப்பிக்கப்படாவிட்டால், அதை பிறப்பிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எழுப்புதல் எப்படி வரும்? அதனாலதான் இந்த எழுப்புதல் கட்டாயம் வரணும். அந்த எழுப்புதல் திட்டத்துல நீங்கள் பங்கு பெறணும். இது கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியம். கர்த்தர் வந்து இந்த உலகத்தை பிடிப்பார், சாத்தானையும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களையும் சங்கிலிகளிலே கட்டி பாதாளத்தில் கொண்டே போடுவார். தம்முடைய சிங்காசனத்தை கர்த்தர் எருசலேமிலே ஸ்தாபிப்பார். ஒரே கர்த்தரும் ஒரே ஆளுமை செய்கிறவரும் ஒரே ராஜாவும் உண்டு. 1000 வருடம் இந்த பூமியில் அரசு ஆளுமை செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த மிச்சமா வைக்கப்பட்டவங்க தான் பாருங்க, அவர்கள் அந்த 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறுவாங்க. அந்த அரசாட்சி என்பது பரலோக வாழ்க்கைக்கு ஒப்பானதா இருக்கும். ஆவியானவர் தேவனே, கிறிஸ்துவே அங்கே ராஜாவா இருப்பார். இருள சேதம் உண்டாகாது, வியாதி வராது, இருமல் வராது, ஒன்றும் வராது. பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே போல இந்த வாழ்க்கை பூமியில இருக்கும். கர்த்தருக்கு அதான் வேணும். இந்த உலகத்தை கர்த்தர் இழந்தார், மனுஷன்ட்ட கொடுத்ததுனால இவன் கொண்டு இழந்துட்டான். மறுபடியும் அதே உலகத்தை திரும்ப பெறணும். சவால் இது, மறுபடியும் திரும்ப பெறணும், என் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும். ஆகவேதான் இயேசு நம்மிடத்தில் வந்த போது அவர் நமக்கு சொல்லி கொடுத்தது, நீங்க ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும் போதும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறதை போல பூமியிலே செய்யப்படுவதாக ஜெபிங்கன்னு கற்றுக் கொடுத்தார். கர்த்தரிடத்திலே கேட்டாங்க, வானத்தையும் பூமியும் படைத்த நீர் ஏன் இந்த பூமிக்கு ஒரு மனுஷனா வரணும்? கர்த்தர் அவர்கள் சொன்ன பதில், இழந்ததை தேட ரட்சிக்க மனுஷகுமாரன் வந்தார். ரட்சிப்பது என்பது மனிதர்களை, இழந்தது இதே பூமி திரும்ப பெறணும். சாத்தான் கண்ணுக்கு முன்னால 1000 வருடம் இந்த பூமியிலே மனுஷகுமாரன் ராஜாவாய் வீட்டிருந்து காமிக்கணும். உலகத்தை கர்த்தர் எதற்கு படைத்தாரோ அதில் அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை ஜனங்களுக்கு காண்பிக்கணும். 1000 வருடம் அந்த நாட்களில் தீங்கு செய்வார் இல்லை. குழந்தை பாம்பை பிடிச்சி விளையாடுமா? வசனத்தில் ஏசாயா சொல்றாரு, சிங்கமும் ஓநாயும் ஆடும் கூடி மேயும், தீங்கு செய்வார் ஒருவரும் அங்கு இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி, அத்தனை ஆசீர்வாதமா இருக்கும். இந்த அரசாட்சிக்கு கர்த்தரை ராஜாவாய் உட்கார வைத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி இந்த பூமியை அவர் கையில கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தேடுகிறார். நம்ம தான் அதை செய்யணும். நம்ம தானே இழந்தோம், நம்ம தானே விட்டு கொடுத்தோம். அப்ப கடைசி காலத்துல இந்த எழுப்புதல் திட்டம் நிறைவேறணும். கர்த்தருடைய வருகை வரும்பொழுது அவருக்கு குடிமக்களை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற திட்டத்துல தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இதை நீங்கள் தெளிவாய் செய்து முடிப்பதற்குத்தான் கர்த்தர் இந்த அபிஷேகங்களை வாக்கு பண்ணுகிறார். தீர்க்க தரிசன அபிஷேகம், ஜெபிக்கிற அபிஷேகம், யுத்த அபிஷேகம். ஏன்னா சாத்தான் கையில இருந்து அதை பிடுங்கன்னு சொன்னா சாத்தான் சீறி கொண்டு பாய்வான். உங்களுடைய யுத்த அபிஷேகம் அவனை ஜெயித்து காண்பிக்கும். சுவிசேஷ அபிஷேகம் அதுதான் அந்த எழுப்புதலை பரவ செய்யும். இதெல்லாம் வந்தா தான் கர்த்தருடைய வருகை வர முடியும். இப்ப சொல்லுங்க, நீங்க சாதாரணமான ஆட்களா? உங்களுக்கு கர்த்தர் சாதாரணமான ஒரு அழைப்பையா வைத்திருக்கிறார்? என்னுடைய அனுமானத்தின்படி கேட்டா எலியாவை விட பெரிய அழைப்பு நம்முடைய அழைப்பு, எலிசாவை விட பெரிய அழைப்பு நம்முடைய அழைப்பு,
தாவீதை விட பெரிய அழைப்பு நம்முடைய அழைப்பு. ஏன்? நம்முடைய முற்பிதாக்களாகிய அப்போஸ்தலர்களை விட கடைசியில் வருகிற உங்களை இடத்துல தான் கர்த்தர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றும்படி அவர்களை விட விசேஷித்த அழைப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவங்க சபையினுடைய சரித்திரத்தை ஆரம்பிச்சு கர்த்தருக்கு மனவாட்டியை ஆயத்தப்படுத்தினாங்க. கடைசி காலத்தில் எழும்புகிற நீங்கள் கர்த்தருக்கு இந்த உலகத்தையே ஆயத்தப்படுத்த போறீங்க. கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற போறீங்க. இவ்வளவு பலமான அடையாளத்திற்கு ஏற்படுத்தி வைத்தவர்களை இன்னைக்கு கிரவுண்ட் லெவலில் பயன்படுத்துகிறாங்க பாருங்க. அதைத்தான் எனக்கு பொறுக்க முடியல. உங்களுக்கு உங்கள் பலத்தை சொல்லி கொடுக்காம, உங்களை கர்த்தர் வைத்து என்ன நடத்த போறான்னு சொல்லித்தராம, மறுபடியும் அஸ்திவாரத்துக்குள்ளே சுத்த வைக்கிறாங்க பாருங்க. வாங்க எங்கிட்ட வாங்க, எண்ணெய் மந்திரிச்சு கொடுக்குறோம், கயிறு கட்டி விடுறோம், பேய் வந்தா பிசாசை விரட்டி விடுறோம், பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை வரன் வாங்கி கொடுக்குறோம், விற்கும் வாங்கும் என்கிட்ட வாங்க, இப்படிலாம் சொல்லி மறுபடியும் இந்த பால பாடத்திலே உட்கார வைக்கிறாங்களே. அது தப்பான்னு கேட்டால் இல்லை. அஸ்திவாரம் நல்லது. ஆனால் அஸ்திவாரம் ஒரு முறை தான் போடப்படணும். திருப்பி உங்கள் தலையில் அஸ்திவாரம் போடணுமா? இல்லை. இனி நீங்கள் அடுத்த காரியத்தை செய்யும்படி எழும்பணும், ஜெயிக்கணும், புறப்படணும். கர்த்தருடைய வருகை வரணும்னா அதற்கு முன்னால கர்த்தருக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம் ஜனம் வேணும். அதைத்தான் கர்த்தர் தேடுகிறார். நான் உங்களை உட்கார வைக்க விரும்பல. நாங்க சொல்றோம், நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள், எங்களுக்கு காணிக்க கொடுங்கன்னு உங்களை அடிமைப்படுத்த விரும்பல. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயிரங்களையும் லட்சங்களையும் துரத்தணும். ஆயிரங்களையும் லட்சங்களையும் கர்த்தருக்கு என்று ஆயத்தப்படுத்தணும், ஆதாயப்படுத்தணும். அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் எழுப்புகிறார் கடைசி காலத்துல. ஆனா ஒரு கூட்டம் பேரை சாத்தான் எழுப்பி ஊழியர்கள் என்கிற போர்வையில வச்சு உங்களை எடுப்பார் கைப்பிள்ளைகளாக வைத்து கொண்டே இருக்க சாத்தான் தந்திரம் வச்சிருக்கான். விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பெரியவர்கள் என்று சொல்றேன், அவர்களோ உங்களை குழந்தைகள் என்றும் அறிவியனர்கள் என்றும் சொல்றாங்க. எது உண்மை என்று நீங்கள் தெரிந்து கொண்டு கர்த்தருக்குள் கனி கொடுக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். மறுபடியும் யாராவது உங்களுக்கு இப்படி சொன்னாங்கன்னா, நான் கை வச்சா சரியா போயிடும், கால் வச்சா சரியா போயிடும், கேட்காதீங்க. அங்க போய் சும்மா நிக்காதீங்க. இந்த கர்ச்சீஃப் பார்த்தீங்களா, விலை உயர்ந்த கர்ச்சீஃப், ஜெபம் பண்ணி கொடுத்த கர்ச்சீஃப் வாங்கி வீட்டில் வச்சிருங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா கேட்காதீங்க. இந்த உபதேசத்துக்கு அல்ல. நீங்கள் எத்தனை நாள் இப்படி உட்கார்ந்துக்கிட்டே இருப்பீங்க? ஒரு பேச இன்னொரு கேட்க. இப்படி நம்ம எழும்பணும், எழுப்புதல் வரணும். நீங்கள் வித்துக்களாக விதைகளாக வரணும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும், அவருடைய ராஜ்யம் வரணும். அவர் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறதை போல பூமியிலே செய்யப்படணும். அதை உங்களை கொண்டு கர்த்தர் சாத்தியப்படுத்த விரும்புகிறார். அந்த சாத்தியப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு காத்திருக்கு. அவருடைய ரகசிய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் வரும்போது திரும்ப வருவீர்கள். அவர் அமைக்க போகிற ஆட்சியில எழுப்புதல உங்கள் மூலம் பிறந்தவர்கள் குடிமக்களாக இருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டம், 1000 வருஷம் இல்லை, அவர்கள் பல்கி பெருகி கொண்டே இருப்பாங்க. அப்ப நாமும் அவரோடு கூட வந்து இங்கே இருக்கும்போது நம்ம என்னவா இருப்போம்னு கேட்டா, நாம் அவரோடு கூட ஆட்சியாளர்களாக இருப்போம். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழும் மேலே போயிட்டு வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் கர்த்தரோடு கூட ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக இருப்போம். தம்முடைய ஆட்சியிலே கர்த்தர் உங்களுக்கும் ஒரு பங்கை தருவார். இவ்வளோ பெரிய பலனையா நீங்கள் இழக்க போறீங்க? இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கும் போது இருமலுக்கும் தும்மலுக்குமா ஜெபிக்க வந்தீர்கள்? யோர்தான் ஆற்றங்கரையிலே யாரை பார்க்க போனீர்கள்? அசையும் நாணலையா? அங்கே பேசுகிற மனிதனையா? ஆண்டவர் கேட்டாரு, திருப்பத்தூருக்கு யாரை பார்க்க வந்தீங்க நீங்க? உங்க வியாதியை குணமாக்க. ஏன் ஆஸ்பத்திரி இல்லையா பக்கத்துல? அதற்கல்ல, நாங்கள் சாதாரண காரியத்தை தேடி வரல. நாங்கள் யோர்தான் கரையிலே வந்து அமர்ந்திருப்பது எங்களோடு பேசுகிற கர்த்தரை பார்க்க, எங்களை பயன்படுத்துகிற கர்த்தருடைய கையில் எங்களை ஒப்பு கொடுக்க. அதான் கர்த்தர் கேட்கிறார். யாரை பார்க்க போனீர்கள்? அசைந்தாடும் நாணலையா? ஓடுகிற யோர்தான் ஆற்றையா? அங்க இருக்கிற தேவ மனிதனுடைய வார்த்தைவா? எதை கேட்க போனீங்க? இன்னைக்கு அதே கேள்வியை கர்த்தர் கேட்கிற. திருப்பத்தூருக்கு யாரை பார்க்க வந்தீங்க? நான் இங்கே நிற்கிறேன், நான் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன், உன்னை நான் பயன்படுத்த போகிற மேலான காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். கீழான காரியத்தை தேடினா நீ அதோடு கூட போயிட வேண்டியதுதான். கர்த்தர் உங்களை பெரிய தரிசனத்துக்கும் பெரிய நோக்கத்திற்கும் அழைத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைய தினத்துல முழுக்க ஜெபத்துக்கு தான் அதிக நேரம். நம்ம சொன்ன அந்த அபிஷேகங்களை முழுவதும் பெற்றுக்கொள்ள போகிறோம். சும்மா வந்து எடுத்தேன் கவுத்தேன் இல்லை, முழுசா நீங்கள் ஈடுபடணும். அந்த அபிஷேகத்துக்கு நடத்த போறேன்.
அந்த நேரத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசினால் அதையும் நம்ம கவனிக்கணும். உங்களை குறித்து கர்த்தர் பேசுவார் உங்ககிட்ட, அதையும் நீங்க பார்க்கணும். விசேஷித்த அனுபவங்களை தருவார். அதனால நாளைய தினத்துல நீங்க ரொம்ப ஆயத்தத்தோட கடந்து வர வேண்டும் என்று கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டுதல் வைத்துக் கொள்ளுகிறேன். நம்ம இப்ப எழும்பி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி இந்த நேரத்தை நிறைவு செய்வோம். நான் சொன்னது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப நீங்க யாரு? கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்திற்கு வைத்திருக்கிற யுத்த புருஷர்கள், கர்த்தருக்கு உலகத்தை ஆதாயப்படுத்த போகிறவர்கள், உலகத்தை இதுவரைக்கும் ஆளுமை செய்து. எனக்கெல்லாம் என்ன கோபம் அப்படின்னு கேட்டா, வானத்தை நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கும் சொல்லிடுறேன். அடிக்கடி யோசிக்கிற ஒண்ணு தான், வானத்தையும் பூமியும் பார்த்து பார்த்து கர்த்தர் படைத்து 7 நாளில் படைச்சு வச்சு பூமியும் அதனுடைய நிறைவையும் உண்டாக்கி தீர்த்தவரை உலகத்தின் ஒரு உயர்ந்த இடத்தை கொண்டு போய் நிறுத்தி இந்த பிசாசு அந்த உலகத்தை கர்த்தர் படைத்து மனிதர்கள் கையில் கொடுத்தார். பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரர் கொடுத்தார். நம்ம ஒரு பழத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த பார்ட்டர் சிஸ்டம் தான், பண்டமாற்று முறை. பழத்தை வாங்கிட்டு பூமியை கொடுத்துட்டோம். கர்த்தர் பார்த்தார், என்னடா பார்த்து பார்த்து உனக்கு இவ்வளோ படைச்சு என் வார்த்தையை கொடுத்து நான் செய்து வைத்த பூமியை இழந்து விட்டான். இப்போ என்ன செய்யணும்? இந்த இயேசுவை கொண்டு வந்து, இந்த உலகத்தை உண்டாக்கின இயேசுவை, உண்டாக்கப்பட்ட ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படலை, உலகத்தின் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல நிறுத்தி இதெல்லாவற்றையும் வாங்கத்தானே வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரியும், இந்த இழந்த பூமியை திரும்ப பெறணும் அதானே உங்க ஆசை. அதுக்கு நான் ஒரு சுலபமான வழியை சொல்லுகிறேன். என்னை விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னை நீ ஆராதித்தால், என்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டால் இந்த பூமியை தர்றேன்னு. எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு! படைச்ச ஆள்கிட்ட அப்படி ஒரு டயலாக் பேசுறான். இவனை விடலாமா நம்ம? அப்ப கர்த்தர் சொன்னார், இதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும், இதை மனிதர்களை கொண்டே நான் சாதிப்பேன், என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய பிள்ளைகளை கொண்டே சாதிப்பேன்னு உங்களை நம்பித்தான் சவால் விட்டு இருக்கிறார். இந்த சாத்தானை விடக்கூடாது. இந்த உலகத்தை மறுபடியும் திரும்ப பெற்றுக் கொடுக்கணும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமினால் உண்டான கரையை பிற்காலத்தில் வருகிற கடைசி கால பிள்ளைகள் நம்ம தான் அதை துடைக்கணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். இந்த வைராகியத்தோட கிரியை செய்யுங்க. கர்த்தருடைய வருகை சமீபம். எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு 2 நிமிஷம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போறோம். நம்மளாம் சேர்ந்து ஒரே ஒரு கவியை பாடுவோமா? கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. அல்லேலூயா. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. புறப்படட்டும் தேவப்படை, எதிரிகளை துரத்திடவே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினாலே. கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே. நீதான் அந்த படை. இரத்தத்தினாலே வானம் கூட வளையுது, பூமி எல்லாம் அதிருது, தேவப்படையின் வேட்டை துவங்குது. வானம் கூட வளையுது, பூமி எல்லாம் அதிருது, தேவப்படையின் வேட்டை துவங்குது. மறைந்திருக்கும் குழிகளில் ஒளிந்திருக்கும் நரிகளை தேடி தேடி வேட்டையாடுது. மறைந்திருக்கும் குழிகளில் ஒளிந்திருக்கும் நரிகளை தேடி தேடி வேட்டையாடுது. கண் திறக்கும் கர்த்தருண்டு, இருளில் கூட வெற்றி உண்டு. கண் திறக்கும் கர்த்தர் உண்டு, அதனால் இருளில் கூட வெற்றி உண்டு. ஆமென். கர்த்தர் படை கலங்கிடுமா யுத்தத்தினாலே, நமது வெற்றி உறுதி அவர் இரத்தத்தினம். வரட்டும் அந்த வல்லமை. கர்த்தாவே, கடைசி காலத்தின் வல்லமை, கடைசி காலத்தின் ஆதிகாரங்கள், கடைசி காலத்தினுடைய பட்டயம், கடைசி காலத்தின் சர்வாயுத வர்க்கம் இயேசுவின் நாமத்தினாலே இப்போ இறங்கட்டும்,
இறங்கட்டும். கர்த்தர் படை கலங்காது, யுத்தத்தை கண்டு பயப்படாது. இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை. எங்கள் வாலிபர்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் ஆண்களை, எங்கள் பெண்களை நிரப்புகிற வல்லமை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க, அவர்களை நோக்கி அழையும். இறங்கட்டும்.